யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பு வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஒரு இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய அனைத்து பரிசுத்தவான்களுக்கும் கிறிஸ்துவர்களான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் மீண்டுமாக தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய இந்த ஒரு தொடர் வேதாகம வகுப்பு மலைப்பிரசங்கம் என்ற ஒரு தலைப்பின் கீழாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசியிருக்கக்கூடிய மிக முக்கியமான இந்த வேத உபதேசங்கள் எல்லாம் நாம் தொடர்ந்து திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளை நம்ம Recording in progress. இன்னும் ஒரு அருமையான இந்த ஒரு கூடிகளை அனைத்து சபைகளிலிருந்தும் கலந்து கொண்டிருக்கிறீங்க. அனைவருக்குமான அன்பின் வாழ்த்துக்களை முதலாவது தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் ஒரு கூடிகைக்கு ஆரம்பமாக நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு சகோதரர் ஒசூர் சபையை சார்ந்த நம்முடைய அன்பு சகோதரர் மனோஜ் அவர்கள் ஜெபிக்கும்படியாக சகோதரி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாம் அனைவருக்கும் ஜெபிக்கிறோம். வானாதி வானங்கள் நிவாசம் இருக்கிற எங்கள் பிதாவே, அப்பா உங்களுக்கு எல்லா துதியும் கண்ணும் எங்கள் ரட்சகர் மீட்பர் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் இருக்கணும். நீங்கள் கொடுத்த நன்மையாக இருக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறோம். அப்பா சகோதர சகோதரிகள் ஒன்றாம் ஜூம் வழியாக்கான சில கிருபைக்காகவும் இந்த செர்மன் ஆஃப் மவுண்ட் அதில் நம்ம ரட்சக மீட்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்து பேசுகிற அனைத்து காரியங்கள் நம்ம தியானிக்கிறதுக்கு கூட்டி சேர்த்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறோம். அப்பா இந்த கூட்டம் ஆரம்பம் முதல் முடிவு வரும் உங்களோட தெய்வீக பிரசன்னம் பாதுகாப்பு கொடுத்து நீங்கள் வழி நடக்க முடியாது. அப்படியே இந்த சத்தியங்கள் படிக்க தூத்து கொடுக்க போகிற எங்கள் அன்பு சகோதரங்களை கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அப்போ வர முடியாமல் இந்த சகோதரங்களும் கூட இருக்கிற இது பட்சத்தில் நம்ம கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். எல்லா துதியும் கனமும் எங்கே இருக்க முடியாது எங்கள் ரட்சகர் மீட்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினால எடுக்கிறோம். நீங்கள் ஜீவனம் நல்ல புதாவே. ஆமென். தேங்க்யூ பிரதர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய இந்த தொடர் வேதாகம வகுப்பில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் வந்து உப்பு அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் நம்ம இன்னைக்கு பாடத்தை தியானிக்க இருக்கிறோம். இந்த ஒரு தேவனுடைய வார்த்தைகளை நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு சகோதரர் ராயப்பன் அவர்கள் தேவனுடைய தூதை நமக்கு வழங்குவார். அந்த அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்கள் சகோதரிகளே, யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தில் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அன்பு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய மாபெரும் கிருபை இரக்கம் தயவும் அப்படின்னா மீண்டுமாக கூட இந்த இணையதளத்தின் மூலமாக நாம் சேர்க்கப்பட்டு கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அருமையான ஒரு தருணத்துல கூட நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்குற அந்த மலை பிரசங்கத்துல இருந்து ஒரு தொடர் வேதாகம் பார்க்கிறோம். அப்ப கடந்த வாரத்துல அங்க சொல்லிட்டுதான பரலோக ராஜ்யத்துக்கு உண்மைக்காரர்கள் யாராக மாற முடியும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அருமையாக கடந்த வாரத்தில் பார்த்து ஒரு 8 பாயிண்ட்ஸ் அங்க சொல்லியிருந்தோம். ஆவியில் எளிமையில் ஆரம்பமாகி ஒரு விஷயமே அவங்க சொல்லிட்டு இருந்தது நம்ம பார்த்தோம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியம், அவர்களுக்கு தான் பரலோக ராஜ்யம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்படியே சொல்லிட்டு வரும்பொழுது கடைசியில என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீதி நிமித்தம் திரும்பப்படுகிறவர்கள் பாக்கியம் பார்த்தோம். அந்த ஒரு 8 காரியமும் நமக்கு அருமையாக கடந்த வாரங்களில் சகோதரன் மூலமா கேட்கும். அப்ப இந்த ஒரு 8 குணலட்சணம் என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக அந்த திருச்சபையாக மாறக்கூடிய அல்லது பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரராக மாறக்கூடிய வாழ்க்கையில் கண்டிப்பா இருக்கும். இதுல ஒண்ணும் குறைவுபட்டா கூட அதுக்கு கண்டிப்பா என்ன பண்ண முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு சூழல். அப்படி இருக்கிற போது அன்புடைய சகோதர சகோதரிட்டு அப்ப இந்த ஒரு விஷயங்களை நம்ம எப்படி சுதந்திரிச்சு கொள்ள முடியும்? இந்த ஒரு 8 காரியங்கள் நம்ம குறைவுபட்டு வந்தா நம்ம அதை லிஸ்ட் அவுட் பண்ணி ஒன்னொன்னா செக் பண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பா அதை நம்ம எல்லாமே டிக்கெட் அடிச்ச முடியுமா, பாஸ் பண்ணிருக்கோமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். அப்போ ஒரு வேலைகளை நம்ம எப்படி ஜெயிக்கணும், எப்படி வெற்றி பெறணும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா அதுக்குதான் கர்த்தர் இயேசு அடுத்து தொடர்ந்து சில விஷயங்களை நம்ம பேசுறத நம்ம பார்க்கணும். அதுல இந்த விஷயங்கள் பேசிட்டு அவர் தொடர்ச்சியா பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம வசனம் வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. சொல்லிட்டு அதை நம்ம தக்க வச்சிருக்கிறதுக்கான சில வழிமுறைகளை கர்த்தர் இயேசுவே நமக்கு சொல்லுகிறாங்க. அதுல நீங்க சொல்ற முதல் விஷயம் என்ன சொல்றதுன்னா, நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கும் வெளியே வேறொன்றுக்கும் உதவாது அப்படின்னு ஒரு விஷயத்த அங்க பேசுறேன். அப்ப இங்க நம்மளை எதுக்கு ஒப்பிட்டு பேசுறதுன்னா உப்புக்கு ஒப்பிட்டு பேசுறத நம்ம பார்க்கிறோம்.
அப்ப இன்னைக்கு உப்பு குறிச்சு நம்ம தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதை அனுதின வாழ்க்கையில அது ஒரு அம்சமாக மாறிடுச்சு. அது இல்லாம இன்னைக்கு நம்ம ஒரு நாளை கடந்து போறோம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது அப்படி செய்யவே முடியாது. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில ஒரு அத்தியாவசிய தேவையாக எது இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த உப்பு இருக்கிறத நம்ம பார்க்கணும் அன்பான சகோதர சகோதரர்களே. ஆனா இதனுடைய மதிப்பு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம பயன்படுத்திட்டு இருந்தாலும் இன்னைக்கு உலக பிரகாரம் சீப்பா கிடைச்சிடும். ரொம்ப கம்மியான விலையில விற்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அது உப்பு தான். அதனாலதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்னைக்கு யாருமே அதன் மேல ஒரு பெரிய ஒரு தாக்கம் வச்சுக்கிறதே இல்லை. ஆனா ஆரம்ப காலகட்டங்களில் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா பண்டை மாற்றம் அங்க இருந்ததை பார்க்கணும். இந்த பணம் வச்சிருக்கிறதுக்கு முந்திலாம் எப்படிதான் பண்ட பரிமாற்றம் நடந்துச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா பணத்துக்கு இருக்கிற வேல்யூ அவங்க எதுக்கு வச்சிருந்தாங்க, அந்த உப்புக்கு தான் வச்சிருந்தாங்க. அந்த உப்பை நாணயமாகவும் பணமாகவும் பயன்படுத்திட்ட காலங்கள் பண்டைய காலங்கள்ல அங்க இருந்துக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதான் சொல்லுவது. அப்ப நீங்க கவனிச்சு பார்க்கும்போது நம்ம மாசம் வேலை செய்யறோம் ஒரு கம்பெனில, நமக்கு மாசம் முடிஞ்சோன்னையும் என்ன கிடைக்குது அப்படின்ற சேலரி வாங்கணும். ஒரு இங்கிலீஷ் வார்த்தை ஊதியம் நம்ம வாங்கணும். அந்த சேலரி அப்படிங்கிற அந்த வார்த்தை எப்படி நமக்கு வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சால்ட் அப்படிங்கிற சேல் அப்படிங்கிற லத்தீன் மொழியிலிருந்து ஒரு மொழியாக்கப்பட்டதுதான் சேலரி. அப்ப ஆரம்பத்துல இந்த விஷயங்களை தான் சம்பளமாக பயன்படுத்திருக்கிறதுனால இன்னைக்கு நமக்கு அந்த சம்பளம் அந்த சேலரி நம்ம மாசம் வாங்குறோம். அதற்காக நம்ம என்ன பண்றோம், உழைச்சிட்டு போயிருக்கிறோம். இந்த விஷயம் சொல்லுவோம். அப்படி நீங்க பார்க்கும்பொழுது சொல்ல வேதாகமத்துல நீங்க நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உப்பு குறிச்சு வேதாகமத்துல பழைய ஏற்பாட்டிலையும் சொல்லப்பட்டு புதிய ஏற்பாட்டிலையும் பேசணும். ஆனா ரொம்ப மலிவாக இருக்கிறதுனால அதுக்கு மதிப்பு இன்னைக்கு நம்ம கொடுக்கறது இல்லை. ஆனா இன்னைக்கு உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா தங்கம் வெள்ளி இவைகள்லாம் ரொம்ப விலை உயர்ந்ததாக இருக்குது. ஆனா அன்பான சகோதர சொல்லி பரிசுத்த வேதாகமத்தில் நீங்க கவனிச்சீங்கன்னா மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்டதா இருந்தோ அதுதான் பரிசுத்த வேதாகமத்தில் ரொம்ப வேல்யூ நிறைஞ்சதாக மதிப்பு மிக்கதாக இருக்கும். அந்த அடிப்படையில் ஒரு ரொம்ப மதிப்பு மிக்கதாக பரிசுத்த வேதாகமத்துல அங்க இருக்கிறத நம்ம பார்க்கணும் சொல்றீங்க. அதாவது கர்த்தர் இயேசு சொல்லிட்டாங்க, நீங்கள் பூமிக்கு எப்படி இருக்கிறீங்களா உப்பாக இருக்கிறீங்க. அப்ப இன்னைக்கு எப்படி உலகத்துல உப்பு மதிப்பிட்டு அதே போலதான் இன்னைக்கு உண்மையான தெய்வடைய ஜனங்கள் அல்லது அந்த பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்கள் கூட எப்படி இருப்பாங்கன்னா கொஞ்சம் மலிவற்றவர்களாக பெருசா யாராலும் கண்டுகொள்ள முடியாதவர்களாக தான் இருப்பாங்க. ஆனா தேவனுடைய பார்வையில அந்த உப்புத்தன்மை உடையவர்கள் உப்பாக இருக்கிறவர்கள் ரொம்ப விசேஷமானவர்கள். அவர்களோட மாத்திரம்தான் தேவனுடைய தொடர்பு இருக்கும் அப்படிங்கிறது மறந்துட வேணாம். ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்லுகிறது. அப்ப இந்த உப்பானது எப்படி உருவாகுது அப்படிங்கிற விஷயம் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா அது கடல்ல இருந்துதான் அங்க ரெடி பண்றாங்க. அந்த கடல் தண்ணீரை அந்த கடல்ல இருந்து பிரிச்சு ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து வச்சுதான் என்ன பண்றாங்கன்னா அந்த உப்பானது அந்த உருவாக்கப்படுகிற அப்படிங்கிற விஷயங்கள் கண்டிப்பா நமக்கு எல்லாருக்குமே அங்க தெரியும். இந்த விஷயங்கள் நம்ம பரிச்சயமாயிருக்கீங்க. கடல் பகுதிக்கு நீங்க போனீங்கன்னா அங்க அவருடைய ஜீவனாம்சமாக அவருடைய வாழ்வாதாரம் எதுவே இருக்குன்னா கடல் சார்ந்து இருக்கிற ஜனங்களுக்கு இந்த உப்பு உற்பத்தி தான் மிகப்பெரிய ஒரு அவருடைய வாழ்வாதாரம் இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கும். இப்ப எப்படி நம்மளுடைய நாட்கள்ல நீங்க கவனிச்சு பார்க்கும்போது நம்முடைய தேசங்கள்ல விவசாயம் எப்படி ஒரு மேன்மையானதாக இருக்கோ அதே போல கடற்கரை சுற்றி இருக்கிறவங்க அதுதான் வேளாண்மையாகும் விளைச்சலாக இருக்கு. அதை வச்சுதான் அவங்களுடைய ஜீவனாம்சம் இருக்கும் பார்க்கலாம். அப்ப இதை செய்வதற்கு அங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்பான சகோதர சகோதரில அந்த கடல்ல இருந்து இந்த தண்ணீரை தனியாக பிரிச்சு கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறைய பாத்திகளா இருக்கு அதுல வச்சுட்டு சூரிய ஒளியில அது என்ன பண்ண ஆவியலுக்கு அந்த அவங்க தயாரிக்கிறாங்க. இது ஒரு முறை அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கு நீங்க கவனிச்சு பார்க்கும்பொழுது சகோதர சகோதரில சில உப்பு சுரங்கங்கள் இருந்து என்ன பண்ணப்படுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா உப்பானது வெட்டி எடுக்கப்படுது. அது கூட நீங்க கடையில போய் பாத்தீங்கன்னா அந்த வகையான உப்புக்கு ரொம்ப காஸ்ட்லியான விலை அங்க இருக்கிறது நம்ம பார்க்கணும். அது சாப்பிட்டா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறதாக சொல்லி அது ரொம்ப விசேஷமானதாக அங்க இருக்கிறத நம்ம பார்க்கணும் சகோதர சகோதரிகள். அதுக்கப்புறம் நீங்க இப்ப கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த வகையில தான் உப்பானது நமக்கு கிடைக்குது. கடல்ல இருந்து கிடைக்குது. இன்னொன்னா உப்பு சுரங்கங்கள்ல இருந்து வெட்டி எடுக்கப்படுறத நம்ம பார்க்கணும் உங்களுடைய சகோதர சகோதரி. அப்ப இந்த உப்பை நம்ம எதற்காக அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்த நீங்க பாத்தீங்கன்னா சாப்பிடுற சாப்பாட்டுல அந்த உப்பு தன்மை இல்லாம இருந்துச்சு உப்பு சேர்க்காம போனா என்ன பண்ண முடியாதுன்னா அந்த சாப்பாடு அவ்வளவு சீக்கிரமே சாப்பிட முடியாது. ஒருவேளை அதிகமா போட்டோம்னா சாப்பிட முடியாது. உப்பே போட்டோம்னாலும் சாப்பிட முடியாது. ஒரு அளவு நம்ம உபயோகப்படுத்தும் பொழுது அந்த சாப்பாடு சுவை மிகுந்ததாக நம்ம நாட்டுக்கு ஏற்ற ஒரு ஏற்புடையதாக மாற்றி தரக்கூடியது என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அந்த உப்பாக இருக்கிறது பார்க்கணும். நீங்க கவனிச்சு பார்க்கும்போது இந்த உப்பு எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா பயன்படுத்தணும். அதுக்கு மீறி நீங்க பயன்படுத்துனீங்கன்னா இந்த உணவு பிரயோஜனம் இல்லாத போகுது. நீங்க ஒரு பானம் நிறைய சமையல் பண்ணா கூட சாப்பாடு செஞ்சா கூட அதுக்கு அந்த பானம் நிறைய உப்பு போட முடியாது. அதுக்கு தேவையான
அந்த சாப்பாடு அப்படியே சுவை மிகுந்ததாக மாற்றும். அது வேற நீங்க எந்த பொருள் நீங்க பயன்படுத்தினாலும், எந்த பொருளையும் நீங்க உப்பு பயன்படுத்தாத பொருள் இல்ல, அதை அளவோடு நம்ம சேர்க்கும் பொழுது அது அதிக சுவை மிகுந்ததாக மாற்றக்கூடிய தன்மை எதற்கு இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அந்த உப்புக்கு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால கர்த்தர் இயேசு நம்மள உப்பு கூப்பிட்டு பேசல. அதுக்கப்புறம் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு பொருள் கெடாத கூட என்ன பண்ணப்படுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா உப்பானது அங்க பயன்படுத்தப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு பொருள் உப்பினால் பதப்படுத்தப்பட்டுச்சு அது அநேக நாட்களுக்கு என்ன பண்ணப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கெட்டு போகாம இருக்கும். இன்னைக்கு நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கோம். ஒரு பொருள் வச்சோம்னா அது உப்பு நாட்கள் இருக்கிறது இல்லை. ஒரு 2 நாள் 3 நாள் இங்கே போனா உப்பு என்ன ஆயிருக்கு பாத்தீங்கன்னா அது கெட்டு போயிட்டு. ஆனா உப்பினால் ஒரு பொருள் பதப்படுத்தப்பட்டுச்சுன்னா அது வதங்கி பதப்படுத்த என்ன பண்ண பாத்தீங்கன்னா கெட்டே போகாம அங்க இருக்கும். சொல்லுகிற சூழல் அதுக்கு உதாரணம் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா நம்ம கருவாடுலாம் சாப்பிடுறோம். எல்லாருக்கும் நிறைய பிடிக்கும், நிறைய சத்தான உணவாக சொல்லப்படுகிறத பாக்குறேன். அது எப்படி பதப்படுத்தப்படுது கெட்டு போகாம பார்த்தீங்கன்னா அதில் சேர்க்கப்படுகிற உப்பினாலதான் அப்படிங்கிறது அன்பான சொல்லுது. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஐஸ்ல நம்ம தயாரிக்கிறாங்க. அந்த ஐஸ் ரொம்ப நேரம் இருக்கணும்னா அதுல என்ன கலப்பாங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த உப்பானதான் இங்க கலப்பாங்க அப்படிங்கிறது. அப்ப இந்த உப்பின் பயன்கள் மனிதர்களுக்கு நமக்கு அநேக வகைகள் இருக்குது. அது நம்முடைய வாழ்க்கையில ஒரு என்ன ஆயிடுச்சு நீங்க பாத்தீங்கன்னா அன்றாட தேவைகள் உண்டாக அதை நம்ம சார்ந்து அதை சார்ந்து இந்த வாழ்க்கையானது அங்க இருக்கிறதா நம்ம பார்க்கும் நமக்குரிய சொல்லுவது. அதாவது யோக வசனம் எவ்விதமாக இருக்குது. யோக 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பார்க்கும்போது ருசியுள்ள பதார்த்தத்தை உப்பு இல்லாம நம்ம என்ன பண்ண முடியாது சாப்பிட. என்ன உணவு நீங்க எடுத்துக்கலாம், நான்வெஜ்ஜா எடுங்க, வெஜிடேரியனா எடுங்க, அதுல சரியான கலந்து தெரிஞ்சு அந்த ருசியுள்ள பதார்த்தத்தை நம்ம சாப்பிடுற அளவுக்கு அங்க மாறிடும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் அன்பான சொல்லுவது. அப்ப இப்படி இருக்கும்போது இந்த உப்பு நம்ம அருமையாக பயன்படுத்தணும், தேவைக்கேற்ற உப்பு. சில நேரத்தில் கூட சொல்லுவோம், யாரோ ஒரு வீட்டுல போய் நம்ம சாப்பிட்டோம் என்ன சொல்லுவோம்னா, நான் உங்க வீட்டுல உப்பு சாப்பிட்டேன், அதற்காகவே நான் என்ன பண்ணுவேன், அதுக்கு உண்மையுள்ளவராக இருக்கணும், நான் துரோகம் செய்யக்கூடாது அப்படின்னா நம்ம சில விஷயங்களை சொல்லுவோம். இந்த விஷயம் எப்படி வந்துடுச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா பரிசுத்த வேதாகமத்துல கூட ஒரு சம்பவம். இது எங்க இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா எஸ்ராவின் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல இருக்குது. நம்ம வாசிக்க கேட்கலாம். எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இப்போதும் நாங்கள் அரண்மனை உப்பு தின்கிறபடியினால் ராஜாவுக்கு குறைவு வர பார்த்திருக்கிறது எங்களுக்கு அடாத காரியம். ஆகையால் நாங்கள் இதை அனுப்பி ராஜாவுக்கு தெரியப்படுத்துகிறோம். இந்த சம்பவம் எஸ்ராவின் புஸ்தகத்துல அந்த தேவாலயம் கட்டும் பொழுது அங்க இருக்கிறவங்க எருசலேமுக்கு அந்த ஆலயம் கட்டுறதுல விருப்பம் இல்லாதவங்க ராஜாவுக்கு சில கடிதம் எழுதி போட்டுருவாங்க, இது மாதிரி கட்டக்கூடாது. அதுல அவங்க என்ன ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நாங்க அரண்மனை இப்ப சாப்பிட்டுருக்கோம்ப்பா, அதற்காக நம்ம எதிரோரா இருக்கணும் அப்படி சொல்லி சில கம்ப்ளைண்ட்ஸ் அங்க எழுதுவாங்க. அந்த விஷயம் நமக்கு தேவையில்லை. இங்க நம்ம என்ன பார்க்கணும், கண்டிப்பா அந்த உப்பு சாப்பிட்டா இன்னைக்கு கூட அந்த வீட்டாருக்கு நம்ம உண்மையாக அவங்களுக்கு எது கெடுதல் செய்யாத அளவுக்கு நம்ம இருக்கோம். ஏன்னா கை நினைச்சுக்கணும் அந்த உப்பு சாப்பிட்டதுனால அப்படிங்கிற விஷயம் கூட இங்க இருக்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்னா அதற்கு ஒரு தனித்துவம் அந்த உப்புக்கு இருக்கிறத கூட இந்த ஒரு விஷயங்களை நம்ம பார்க்கணும். இந்த பெரிய சொத்து. அதே போல பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவன் இஸ்ரேல் ஜனங்களோட தொடர்பு வச்சிருக்கும். அப்படி தொடர்பு வச்சிருக்கும் பொழுது அவங்க நிறைய வழிகளை அவங்க செலுத்தினாங்க. பாவ நிவாரண பலி, சர்வாங்க தர்ம பலி, போஜன பலி, இதெல்லாம் செலுத்தணும். இந்த பலிகள் எல்லாம் எப்படிதான் செலுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சகோதரிகளே வசன வாசிகளும் லேவியராகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13. லேவியராகமம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீ படைக்கிற எந்த போஜன பலியும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக, உன் தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பை உன் போஜன பலியிலே குறைய விடாமல் நீ படைப்பது எல்லாவற்றோடும் உப்பையும் படைப்பாயாக. ஒரு இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பலியாக இருக்கு. அந்த போஜன பலி செலுத்தும் பொழுது அதுல என்ன நீங்க பாத்தீங்கன்னா அது உப்பினால் சாரமாக்கப்பட்டதாவே இருக்கு. அப்ப அந்த உப்பு சேர்த்துதான் அந்த பள்ளி தேவனுடைய சமூகத்துல அதை படைக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அன்பான சொல்லியிருக்கேன். அப்போ ஒரு நெருப்பு நீங்க உப்பு போட்டோம்னா என்ன அது வேகமாக எரிய ஆரம்பிக்கும், அதனுடைய வெப்பத்தன்மை ஜாஸ்தி ஆகும். ஒருவேளை நம்ம வீட்டுல எல்லாம் அந்த காலங்களில் அடுப்பு விறகு வச்சு பார்க்கும்போது சில நேரம் தவறி உப்பு வந்துச்சுன்னா வேக வேகமா ஒரு முறை வெடிக்க ஆரம்பிச்சு அதனுடைய வெப்பத்தன்மையை அதிகப்படுத்தி கொடுக்க வேண்டாம். நீங்க பாத்தீங்கன்னா இந்த உப்புக்கு அந்த தன்மை இருக்கிறத நம்ம பார்க்கணும். அதனாலதான் தேவன் ஒரு சில பலிகள்ல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உப்பை சேர்த்துதான் இங்க படைக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுல நீங்க படைப்பது எல்லாவற்றையும் உப்பையும் படைப்பாயாக அந்த போஜன பலியாக செலுத்தப்படக்கூடிய இஸ்ரேல் ஜனங்கள் செலுத்தக்கூடிய சில நன்றி பலிகள் இது மாதிரி சில விஷயங்களுக்குல கண்டிப்பா இந்த உப்பு சேர்த்துதான் படைக்கணும் அப்படிங்கிறதாக சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்கணும்.
அது மாத்திரம் இல்லாம இந்த வசனத்துல இன்னொரு விஷயம் நீங்க கவனிச்சீங்கன்னா, உன் தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தேவன் இந்த உப்பை பழைய ஏற்பாட்டு காலத்துல எதற்காக பயன்படுத்தி இருக்கிறார்னா, ஒரு உடன்படிக்கைக்கு அடையாளமாக பயன்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அன்பான சகோதரர், அப்ப தேவனால ஒரு உடன்படிக்கைக்கு உப்பாக செய்யப்பட்டதுதான் இந்த உப்பாகவும், அவர்கள் செலுத்தப்படக்கூடிய வழிகளில இந்த உப்பு கலக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதே போல இசைக்கல்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா, சர்வாங்க தர்ம பலி செலுத்தினதுக்கு அப்புறம் இந்த ஒரு பலி செலுத்தும் பொழுது அந்த பலியில் உப்பு தடவிதான் என்ன நீங்க பாத்தீங்கன்னா பலி செலுத்தணும் அப்படிங்கிறது அந்த விஷயங்கள் இருக்கும். அப்ப பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் தேவனுடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில ஒரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த உப்பானது அங்க இருக்கிறத நம்ம பார்க்கணும் சகோதர சகோதரர்களே. அதே போல இந்த உப்பானது சுத்திகரிப்புக்கு கூட அங்க பயன்படும். 20 இசைக்கேல் 16ஆம் அதிகாரம் 4வது வசனம். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளில் சுற்றப்படவும் இல்லை. ஆனா இந்த ஒரு வசனம் எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு விசேஷமான ஒரு தீர்க்க தரிசன வசனம். அது எருசலேமை குறித்து சொல்லப்படக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனம். அதை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறது இல்லை. இப்ப இங்க என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்கு நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா அதை சுத்திகரிப்பதற்காக எது கூட பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கணும். அன்பான சகோதர சொல்றேன், ஒரு பொருள் கெட்டு போகாமல் இருக்கிறது பயன்படுத்தப்படுது, ருசியுள்ள பதார்த்தங்களை மாற்றுவதற்கும் அந்த உப்பு பயன்படுத்தப்படுது, ஒரு பொருளை சுத்திகரிப்பதற்கு பயன்படுத்தப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உப்பானது அங்க பயன்படுத்தப்படுது அப்படிங்கிற விஷயத்தை இது ஒரு விஷயங்களை அங்க பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்து நம்ம பார்க்கணும். அது மாத்திரம் இல்லாம தேவனுடைய உடன்படிக்கையாளர்கள் ஒரு ஒப்பந்த என்ன இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த உப்பானது அங்க இருக்கிறத நம்ம பார்க்கணும். உங்களுக்குரிய சகோதரர்கள் நீங்க நல்லா தேடி பாத்தீங்கன்னா கூர்ந்து கவனிச்சு பார்த்தோம்னா அதுக்குன்னு ஒரு மதிப்பை தேவன் வச்சுதான், ஒரு விசேஷித்த மதிப்பு அங்க வச்சுதான் இருக்கிறார் என்பானா சகோதர சகோதரிகளே. இளைப்பிரசங்கத்தில் சொல்லும் பொழுது அந்த பேசப்படுகிறவர்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறார்கள் என்று சொல்லுவாங்க. அதுல எப்பவுமே என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சாரம் நின்றுகிட்டே இருக்கும். ஒருவேளை அந்த சாரம் குறைஞ்சிருச்சுன்னா அது பயன்படாது அப்படிங்கிறதாக நீங்க பார்க்கணும். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரமா என்ன பண்ணாது அப்படின்னு பாத்தீங்கன்னா சாரத்தன்மை குறையிறதாக அவ்வளவு சீக்கிரம் நம்ம பார்க்க முடியாது. அது எப்பவுமே சரியாது. ஒருவேளை அது சரியான பயன்படுத்தாம இருந்தாலும் அதனுடைய சாரங்கள் குறைஞ்சு போயிடும். அது என்ன பண்ணாலும் மார்க்கெட்டுக்கு வராது. அப்ப உப்பு எப்பவுமே சாரமாகவே அந்த தன்மை நிறைந்ததாகவே அது இருக்கணும். அப்படி இருந்தாலும் அது சுத்திகரிப்பாக இருக்கட்டும், கெட்டு போகாம இருக்கிறதா இருக்கட்டும், ருசி தரக்கூடியதாக இருக்கும், அதுல எல்லாத்துக்குமே பயன்படலாம். இந்த உப்பு பயன்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் சகோதர சோழர். இந்த ஒரு உப்பு இது உலக விசேஷமாக இருக்கும்போது அது எவ்விதமாக பயன்படுத்த எவ்விதமாக நம்ம பார்க்கும்போது முதலாவது பார்ப்போம். அது கடலில் இருந்து என்ன பண்ணப்பட்டு பாத்தீங்கன்னா ஒரு தனியாக பிரிச்சு எடுக்கப்பட்டு அந்த அந்த இடத்துல சில விஷயங்கள் ப்ராசஸ் செஞ்சு அது உப்பாக மாறும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப அந்த கடல்ல நீங்க கவனிச்சு பார்க்கும்போது கடலுக்குள்ள உப்பு நிறைந்ததாகவே இருக்கும், தண்ணீருக்குள்ள உப்பு நிறைந்ததாகவே இருக்கும். ஆனா நீங்க அதை எடுத்து பயன்படுத்த முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை எதுவுமே பிரயோஜனப்படுத்த முடியாது. ஆனா அதே கடல் தண்ணீரை அந்த கடல்ல இருந்து நீங்க பிரிச்சு எடுத்து எங்க கொண்டு வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சரியாக பிரிச்சு கொண்டு வந்து ஒரு இடங்கள்ல வந்து சேர்ப்பாங்க. அதுக்கு பேர் உப்பளம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பாத்தியா கட்டி எப்படி நம்ம விவசாயம் பண்ணும்போது பாத்திகள்லாம் கட்டி சின்ன சின்ன இடம் செய்யணும், அதே போல இதையும் நிறைய பாத்திகள்ல இந்த தண்ணீரை கொண்டு வந்து சேர்த்து வச்சு சூரிய ஒளியில அது ஆவியானதுக்கு அப்புறம் ஒரு படிகள் கிடைக்கும். அதுக்கு பேரும் அப்படிங்கிறது. அப்ப அந்த எதை குறிக்கிட்டு அப்படி நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அன்பான சகோதரர்களை உலகத்தை குறிக்கிறத நம்ம பார்க்கணும். நமக்கு நல்லா தெரியும், நிறைய பாடங்கள் நம்ம பார்த்திருந்தோம். துன்மார்க்கோர் கொந்தளிக்கும் கடலுக்கு ஒப்பனையாக இருக்கிறாங்க. ஒரு வேசி கூட திரளான தண்ணீர்கள் மேல உட்கார்ந்து அவங்க ஜனங்களும் ஜாதிகளும் பாசைத்தாங்க. அப்ப அந்த ஜனங்கள் மத்தியில வந்து ஒட்டுமொத்த ஜனங்கள் மத்தியில வந்து தேவன் ஒரு கிராஸ் பண்ணி என்ன பண்ணாரு, ஒரு பாத்தி கட்டி நம்மளை வெளியில கூட்டிட்டு ஒட்டுமொத்த ஜனங்கள் வந்து ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட நிலைமைக்கு வருது. அது ஒரு பாத்தி பாத்தியாக சேகரிக்கப்படுது. அதுலதான் இந்த உப்பு நீர் சேர்க்கப்படுகிறத பார்க்கணும். பட சகோதர சொல்லு அந்த அந்த பாத்திக்குள்ள அந்த உப்பு நீர் வந்ததுக்கு அப்புறம் படக்கூடிய சூரிய வெளிச்சத்தினால என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா அது உப்பாக மாறும். ஆனா நீங்க கடல்ல இருக்கும்போது அது உப்பாக மாறுவதற்கு எந்த சாத்தியமே இல்லை. அப்ப இங்க கவனிச்சு பார்க்கும்போது அன்பான சகோதரர் இது எதை குறிக்குதுன்னா இன்னைக்கு உலக ஜனங்கள் மத்தியில இருந்து தேவன் ஒரு மதிப்பாடை அருமையாக பிடிச்சு கூட்டிடுவார். சில பாத்திகள் கட்டி எனக்கு சேகரிச்சு அதுக்கு பேர் தான் உட்படம். அந்த உட்படம் அது எதை அடையாளம் கிறிஸ்துவனுடைய சபையை அது அடையாளம். ஆனா இந்த சபையாக மாறும் வரைக்கும் உட்படத்துக்கு
பாட்டிக்குள்ள அந்த கடலில் வர வரைக்கும் எங்கதான் இருந்துச்சுன்னா அது உலகத்துலதான் இருந்துச்சு. அப்ப உலகத்தில் பின்பற்றப்பட்டதுக்கு அப்புறம் தான் அது உப்பின் தன்மையை பெற்றுக் கொள்ளுது அப்படிங்கிறதுக்காக நிறைய ப்ராசஸ். சகோதர சொல்ல இன்னைக்கும் நம்ம இந்த ஒரு சத்திய பாடங்கள் கேட்கிற வரைக்கும் நம்ம எங்கதான் இருந்துட்டோம்னா உலகத்துலதான் இருந்தோம். ஆனா தேவன் நம்ம மேல ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தை காட்டுனதுனால நம்ம எங்க வந்துட்டோம்னா அந்த கடலிலிருந்து ஒரு பாட்டி கட்டி தேவன் பிரிச்சு எடுத்தோம்னா எங்க சேர்த்துட்டாருன்னா உப்புளத்துக்குள்ள அந்த பாட்டிகளுக்குள்ள நிரப்பி வச்சிருக்காரு. இங்க நிறைய ப்ராசஸ் நடக்கும். அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த உப்பானது அங்க வெளியாகும். அதை அழகாக சுத்தம் பண்ணி என்ன பண்ணுவாங்க, பயன்பாட்டுக்கு கொண்டு வருவாங்க அப்படிங்கிறத பார்க்கும். அதே போல தேவன் இன்னைக்கு உலகத்திலிருந்து நம்ம பிரிச்சுட்டாரு. ஆனா இன்னும் நமக்கு என்ன ஆகலைன்னா இந்த உப்பான வருமானம். அதனாலதான் கர்த்தர் சொன்னா நீங்க பூமிக்கு என்னவா மாறும், உப்பாக மாறும். அப்படி நிற்கும் பொழுது அன்பான சகோதர சொல்லி உபயோகப்படுத்தப்படும் பொழுது ரொம்ப பிரயோஜனமான ஒரு பொருளாக இன்னைக்கு தேவன் நம்ம என்னதான் பண்றாங்க அப்படிங்கிறதாக இந்த உப்பாக நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த ஒவ்வொரு வாழ்க்கையில இடைக்குறிகிறத இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்துவனுடைய உண்மையான அங்கங்கள் இடத்தை அந்த அடையாளப்படுத்தும். ஆனா இன்னைக்கு நீங்க கவனிச்சு பார்க்கும்போது சகோதர சகோதரி இணையதளத்துல நமக்கு தேவனுடைய மாபெரும் இரக்கம் கிடைச்சதுனாலதான் உலகத்திலிருந்து பயன்படுத்தியிருக்கோம். திரும்பி வந்து கிறிஸ்துவனுடைய சபையாக அந்த ப்ராசஸ்ல ஒவ்வொரு நாளும் வாரத்துல நிறைய முறைகள் என்ன பண்ணணும், இந்த சத்திய வசனங்களை நம்ம உட்கொண்டுட்டே வருவோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப அந்த சூரியனுடைய வெளிச்சம் படும்பொழுதுதான் என்ன நடக்கும் தெரியும் பாத்தீங்கன்னா அந்த தண்ணீரான ப்ராசஸ்குள்ள போய் உட்பாகணும். அதே போல இன்னைக்கு நம்ம எப்பவுமே என்ன பண்ணாலும் சூரிய வெளிச்சத்திலேயே அந்த தண்ணீர் இருக்கிறது போல நீதியின் சூரியனாக கிறிஸ்தியர்களே இருக்கும் போது எப்பொழுதுமே பிரியாமல் இருக்கும் போது நமக்குள்ள அதிகமாக என்ன இருக்கு, இந்த உப்பின் தன்மையானது உப்பாக நம்ம மாறிடுவோம் அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். அதற்கேற்ற ஒரு ப்ராசஸ் தான் தேவன் நமக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் அங்க ஏற்படுத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இவ்விதமாக உலகத்திற்கு வந்திருக்கிறோம். தேவன் உலகத்துல இருந்து கொண்டு வந்திருக்கிறார். எதுக்காக கொண்டு நிறைய அனுபவங்கள், நிறைய விஷயங்களை நம்ம கத்துக்கணும். அதெல்லாம் பயன்படுத்தினா கேட்டார் அதை பயன்படுத்திக் கொள்ளணும். இதனாலதான் புத்தகம் சொல்றார். 1 கொரிந்தியரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாதென்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதா இருக்குமே. சொல்றாங்க பாத்தீங்கன்னா அங்க ஒரு பட்டியல் போடுற விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளையர், விக்கிரக ஆராதனைகள் இவர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. நம்மளும் அந்த கடல் தண்ணியில இருந்து பிரிச்சு வர வரைக்கும் நம்ம இந்த லிஸ்ட்ல எதுவும் ஒண்ணுல நம்ம இருந்துதான் இருந்தோம். அப்பான சகோதர சொல்லு ஆனா தேவன் ரொம்ப திருப்பியா அந்த பிரிச்சு வந்துட்டேன். பிரிச்சு வந்ததுக்கு அப்புறம் அவங்க சமஸ்தையா வச்சிருக்காங்க சொல்லல. அவங்களோட கலக்கணம் இருக்கணும்னு சொன்னா நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணுமா, இந்த உலகத்தை விட்டே போயிருக்கணும். உலகத்தை விட்டு நம்ம போனாதான் இந்த ஒரு விஷயங்களுக்கு நம்ம விளக்கப்பட்டவர்களாக இருக்க முடியும். ஆனா நம்ம சுற்றி என்ன இருக்கு பாத்தீங்கன்னா இந்த கடலுக்கு அடையாளமா இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் அங்க இருக்கத்தான் செய்யறாங்க. பொருளாசைக்காரர்கள் இருக்கிறாங்க, விபச்சாரக்காரர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. இவர்களாம் இருந்துட்டாலும் நம்ம இவங்களோட கூடலாம் சமம் வச்சிடக்கூடாது. ஆனா உப்பின் தன்மை உடையவர்களாக உப்பை போல இருந்தாங்க. அன்பான சகோதர சகோதரி மறந்துடும். இப்ப எப்படி நம்ம உப்பை பயன்படுத்தணும், தேவைக்கு பயன்படுத்தணும். அதே போல நம்ம எதற்காக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா தேவைகளுக்காக மாற்றமே. உப்பு நீங்க கொஞ்சம் எடுத்தா போதும், எவ்வளவு சமைச்சிட்டு அது தேவையான அளவுகள். அதே போல உலகத்துக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒன்று எளிதமாக இருக்கணும் அப்படின்னு நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா சகோதர சகோதரிகளே நம்முடைய தேவைக்கு ஏற்றார், நம்முடைய பக்தி நிறுத்திக்கு ஏற்ற அளவுக்கு வச்சுக்கணும். நம்ம முதல்ல அதுலயே சமமா பயந்துட்டு இருந்தோம்னா ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இந்த உப்பின் தன்மையை உப்பாக நம்மளால என்ன பண்ண முடியாது, மாற முடியாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் சகோதர சகோதரி. அதனால ஒழுங்குறது அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் பார்க்கும்போது நம்ம வர முடியாது. அப்படி இருந்தாலும் செஞ்சுதான் போகணும். ஆனா அங்க இருக்கக்கூடிய சில சூழல்களை நம்மளுடைய தேவைக்காக அங்க இருக்கக்கூடிய சில நம்ம கற்றுக்கு வந்துடுற விஷயங்களை நம்ம மாதத்திற்காக இதை பயன்படுத்தி கொள்ளுமே ஒழிய அதுலயே நம்ம சகிச்சு போயிடக்கூடாது. அப்படி போயிட்டீங்கன்னா இந்த உப்பின் தன்மை என்ன நீங்க பாத்தீங்கன்னா நீர்த்து போனதாக, சார்ந்து போனதாக அங்க போயிடும். அன்பான சகோதர சகோதரிகளே, அதனால கர்த்தர் இயேசு விதமாக சொல்ற யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 17. யோவான் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்று இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். அப்ப உலகத்தில் போய் அன்பு செலுத்தணும் சொல்ல, உலகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய நமக்குள்ள என்ன இருக்கும்னா இந்த அன்பின் தன்மைகள் ஒருத்தர் நேசிக்கிற விஷயமாகவே அங்க இருக்கும். அதுக்கு உதாரணம் தான் திராட்சை செடி சொல்லிட்டு இந்த விஷயங்கள் அங்க பேசுவா அப்படிங்கிறத உலகத்திலிருந்து நம்ம வந்து கொடுக்கணும். உலகத்தை விட்டு வெளியே வந்துருக்கணும்.
வந்திருக்கோம். இங்க வந்திருக்கிற எல்லாரும் வந்தவங்க தான். இவங்களுக்கு என்ன இருக்கணும்னா தன்மைகள் இருக்கணும். ஒருத்தரை ஒருத்தர் தேசிக்கணும் கிறிஸ்துவை போலவே அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அன்பான சகோதர சகோதரி, உலகத்திலேயே இருக்கிறவரை நம்ம நேசிக்கணும். எந்த அளவுக்கு நேசிக்கணுமா, உப்பு எப்படி பயன்படுத்தணும் அதே போல விஷயம். அதாவது கர்த்தர் இயேசு விதமாக சொல்றார். யோவான் 17:18. யோவான் 17:18 நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அன்பான சகோதரர்கள், கர்த்தர் இயேசுவை தேவன் உலகத்துக்கு அனுப்பிச்சார். இந்த பாவங்களுக்கு ஜனங்களுக்கு தான் அனுப்பிச்சார். கர்த்தர் இயேசு எவ்விதமாக பயன்படுத்திக்கிட்டார், அவர் சுற்றி இருக்கிற ஜனங்களுடைய எவ்விதமாக ஒரு சுட்டார் அப்படின்னு பதில் உப்பை போலதான் பயன்படுத்திக்கிட்டார். தேவைக்கு மட்டும்தான் வச்சுக்கிட்டாரு ஒழிய இந்த உலகத்தோட என்ன கலந்து கொள்ளல. அதே போல நம்மளையும் கர்த்தர் எங்கதான் அமைச்சிட்டாருன்னா உலகத்தின் மத்தியில தான் அமைச்சிருக்கிறார். அதற்காக விருப்பப்படுகிறார். என்னை போலவே அவங்க உலகத்தில் வெறுக்கப்படுவாங்க, அழைக்கப்படுவாங்க. அவர்களுக்கு தன்மை அந்த உலகத்தை என்ன பண்ணணும், வேறுபடுவதற்கு நீங்க உதவி பண்ணுங்க அப்படின்னு நாங்க ஜெபம் பண்ணார் அப்படிங்கிறது கூட நம்ம பார்க்கணும். சகோதர சகோதரி, இப்ப நம்ம உலகத்தின் மத்தியில நம்ம திருச்செடுத்து அந்த திருச்சபையாக மாறுவதற்கு ஒரு வழியும் ஜீவியம் ஜீவிக்கிறதற்காக தேவன் நம்மளை என்ன பண்ணிருக்கிறாங்க, அழைச்சிருக்கிறார். கிறிஸ்துவோடு கூட ஒரு அடிச்சோடு பின்பற்றி போறது. அப்ப நிறைய பலி அங்கீகரிக்கப்படணும். அவ பழைய பார்த்தோம் எப்படி எந்த ஒரு பணி செலுத்தும்போது அதை சேர்த்து அவங்க படைக்கணுமோ அதே போல நம்முடைய பலியும் அங்கீகரிக்கப்படணும்னா கர்த்தர் இயேசு அவங்க சொல்றாங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 9:49. மார்க் 9:49 எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்னியினால் உப்பிடப்படுவான். இங்க 2 ப்ராசஸ் சொல்றேன். அப்ப பலிபீடத்துல ஒரு பலி செலுத்தப்படுதுன்னா இங்க நெருப்பும் அவசியம், உப்பும் அவசியம். அதைத்தான் இங்க கர்த்தர் இயேசு அவருமே சொல்றாரு. எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்னியினாலும் உப்பிடப்பட்டோம். அப்ப உப்பே அக்னியில் இருக்கிற ரெண்டு சேர்ந்தாதான் அந்த பலியாக ரொம்ப சீக்கிரமா அங்க இறைஞ்சிடும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப நம்ம உப்பின் தன்மை நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம சீக்கிரம் எரிகிறதுக்கு நமக்கு என்ன பயன்படும்னா இந்த அக்கினி. அப்ப அக்கினி மேல போடும்போது உப்பின் தன்மையுடைய நம்ம இருந்துட்டோம்னா ரொம்ப சீக்கிரமா நம்மளுடைய பலியின் ஜீவியம் வந்து அங்க எரிக்கப்பட்டுரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கர்த்தர் இயேசு அதாவது 3 வருஷத்துக்குள்ள அவர் நம்ம முடிச்சாங்க. அவருக்கு உப்பின் தன்மை அதிகமாக இருந்துச்சு. அவரை பார்க்கிற எல்லாருமே ஒரு கிருபை நிறைந்தவராக, அவருடைய வார்த்தை எல்லாம் ரொம்ப கிருபை பொருந்தினதாக, உப்பில் சாரம் இருந்ததாக இருந்ததாக நம்ம பார்க்கணும். அதனாலதான் ரொம்ப சீக்கிரமா அவருடைய ஓட்டம் பண்ணதாக முடிஞ்சது. உப்பையும் அக்கினியையும் சேர்த்து ரொம்ப சீக்கிரமா தேவன் என்ன பண்ணாலும் ஒரு ஓட்டத்தை ஓடுவதற்கு உதவி சொல்லி எந்த அளவுக்கு நமக்கு அக்கினி தேவைப்படுதோ, எந்த அளவுக்கு நம்ம உள்வாங்க அக்கினியை அந்த அளவுக்கு நம்ம சீக்கிரமாக என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உப்பின் தன்மையோடு சேர்ந்து ரொம்ப சீக்கிரமா நம்முடைய பலியின் ஓட்டத்தை உதவி முடியும். அவன் அக்னி எதை குறிக்கிற அப்படின்னு பார்க்கும்போது 1 பேதுரு 1:7. 1 பேதுரு 1:7 அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். எப்படி அக்னியால் பரிசோதிக்கப்படுதோ அதே போல நம்முடைய விசுவாசமும் பரீட்சிக்கப்படும், சோதிக்கப்படும். உபத்திரவங்களின் மூலமாக அக்கினி மூலமாக இங்க சோதிக்கப்படும். உங்கள் நடுவே பற்றி எரிகிற அக்னியை குறித்து நீங்களோ புதுமை என்று எண்ணிடார்கள். நீங்கள் அந்த சரியான நேரத்துல சரியான விஷயத்தை பெற்றுக்கொள்வதற்காக தான் தேவன் அந்த அக்னி என்று நமக்கே அந்த உலகத்திலிருந்து தெரிஞ்சு வந்துருக்கிறோம். அந்த மக்கள் நீதியின்மை பசிதாகம் துயரப்படுகிறவர்கள், ஆறுதல் சொல்றவங்க, இதுமாதிரி சில விஷயங்கள்லாம் சொன்னார் பாத்தீங்களா. இந்த விஷயம் எல்லாமே உலகத்துல இருக்க எந்த மனுஷனுக்கும் இருக்கவே இருக்காது. அதை நம்ம தேடி பார்ப்போம்னா கூட இந்த 8 வகையான லிஸ்ட்ல இருக்கக்கூடிய எந்த பொருளும் எந்த ஒரு குணலட்சணமும் உலக ஜனங்களத்தில் இருக்கவே இருக்காது. அந்த ஒரு குணலட்சணத்தை நம்ம காரணம் உலகங்களை அங்கீகரிக்காது, ஏற்றுக்கொள்ளவும். கர்த்தர் இயேசு அந்த அத்தனை குணலட்சணமே இருந்துச்சு. துயரப்படுகிறவரா இருந்தார், ஆவியில் எழுந்துள்ளவரா இருந்தார், இரக்கம் காட்டுவதா இருந்தார். உலகம் அங்கீகரிச்சதா? அங்கீகரிக்கவே இல்லை. அது அனைத்தும் அவருக்குள் இருந்ததுனால உப்பின் தன்மையை பயன்படுத்தி அவர் என்ன பண்ணாங்க, அது ரொம்ப சீக்கிரமாக கர்த்தர் இயேசு தக்க வச்சுக்கிட்டார். அதை கெட்டு போகாம கத்துக்கிட்டார். அதே போல இன்னைக்கு நமக்குள்ள அந்த ஒரு குணலட்சணம் வரணும்னா அது வந்த குணலட்சணம் கெட்டு போகாம இருக்கணும்னா நம்ம உப்பின் தன்மை உடையவர்களாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன ஆயிடுவோம், சீக்கிரம் அந்த குணலட்சணம் கேட்டு. அதனால உலகத்துல கூட சொல்லுவாங்க, இன்னைக்கு இந்த உலகம் நல்லவனுக்கு ஏற்ற உலகம் கிடையவே கிடையாது. நல்லவன் வாழவே கெட்டவன் தான் சுயித்து இருப்பான். இன்னைக்கு உலகத்துல சொல்றாங்களோ இல்லைங்க. அது காரணம் என்னன்னா யாரும் இந்த உலகத்துல இல்லை.
அந்த கடலாகிய உலகத்துல இருந்து பிரிச்சு எடுத்து வரக்கூடிய உண்மை ஜனங்கள் மாத்திரமே இருக்கு உகந்தவர்களாக இருப்பாங்க. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க? தன்மையில உடையவர்களாக அவங்க இருப்பாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, அவர்களை சுற்றி இந்த ஒரு குணலட்சணத்தை அவர்கள் காட்டும் பொழுது அவங்க என்ன இருக்குன்னா அநேக குற்றங்களை தான் செய்யும். அதனாலதான் உங்களை துன்பப்படுத்தி, உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையாய் பொய்யாய் துன்பவர்கள் நீங்கள் பாக்கியவான்கள். கண்டிப்பா கஷ்டம் வரதான் செய்யும். நம்ம மேல அநேக பேர்கள் வரத்தான் செய்யும். எனக்கு இதெல்லாம் கிறிஸ்து நிமித்தம் வரும். அந்த நம்ம பணி செலுத்துறது நிமித்தம் வரும். அன்பான சகோதரர் சொல்லி கத்திரேசாருன்னு இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க, நீ நன்மை செய்து பாடம் திருதியாரு, தீமை செஞ்சுட்டு நீ பாடம் அது திருதியாரு. அப்ப நம்ம கிறிஸ்து சொல்லிட்ட அந்த ஜீவிதಕ್ಕೆ உரிமைக்காரர்கள் லட்சணங்கள் நமக்குள்ள வளரும் பொழுது உலகம் நம்ம அங்கீகரிக்காது. பலவிதமான தீமையான முறைகளை சொல்லி நம்ம துன்பப்படுத்துவாங்க, துயரப்படுத்துவாங்க. ஆனா நம்ம பாக்கியம் நம்மளால அப்படிங்கிறத நம்ம பார்க்கறது சொல்லுவது சொல்லி எந்த சகோதரிகளே, வழி உப்பினா ஒப்பிடப்படும். அதே அக்கினியும் ஒப்பிடப்படணும். நமக்கு உப்பு அவசியம், நம்மை சுற்றி எறிகிற அக்கினியும் ரொம்ப அவசியமாக இருக்கிற சகோதரம். சரி, இந்த ஒரு உப்பினால் ஒப்பிடப்படுதலும் அக்கினியினால் ஒப்பிடப்படுதலும் எப்ப நடக்கும் வாழ்க்கையில அப்படின்னு பாத்தீங்கன்னா சகோதர சகோதரிகளே, இதுக்கு நம்ம இயேசு கிறிஸ்து சொல்றாங்க மத்தேயு 24:20. மத்தேயு 24:20 நீங்கள் ஓடி போவது மாறி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். அப்ப இதை எதை குறிக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இருக்கக்கூடாது, அதுக்கு முந்தைய காலத்துல இருக்கக்கூடாது. எப்ப இருக்கணும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சுவிசேஷ யுக காலத்துல. அதனாலதான் வசனம் இதுவே ரச்சனையத்தின் தான் அப்படின்னு ஒரு வசனம். அப்ப இந்த சுவிசேஷ யுக காலகட்டத்தில் மாத்திரம்தான் அன்பான சகோதர சகோதரிகளை இந்த உப்பினாலும் அக்கினியினாலும் ஒப்பிடப்படக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்குது. அந்த திருச்சபைக்கான வாய்ப்பு இங்க இருக்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப எப்ப கர்த்தர் இயேசு அந்த யோர்தான மூழ்கி ஒரு பக்கத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணி வச்சாலோ பெந்தெகோஸ்தே நாள்ல ஆரம்பிச்ச இந்த சபையானது சபை வாய்ப்பானது இந்த சுவிசேஷிக்க முடிகிற அந்த காலகட்டத்திலேயே இந்த வாய்ப்பை நம்ம தக்க வச்சோம். இல்ல செய்யறது பெரிய ஒருவேளை மலைக்காலத்துல செய்யணும்னு சொல்லி செய்யணும்னு சொல்லி அப்பயும் அதற்கு பிரயோஜனம் இல்லை. கிடைத்திருக்கிற இந்த சுவிசேஷ காலகட்டத்திலேயே இப்ப நமக்கு கிடைச்சிருக்க இந்த ஒரு நாட்கள்ல நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம்னா கண்டிப்பா நம்ம தேவனுடைய இந்த திருச்சபையில நம்ம மாறிடலாம் அன்பான சகோதரர்களே. ஆனா இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழல் நீங்க பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட சூழல் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனாலதான் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர், உண்மையுள்ளவர்கள் 1,44,000 பார்க்க முடியும். இன்னைக்கு அப்படிப்பட்ட வாய்ப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. அன்பான சகோதரர் சொல்லி பத்ம சொல்றது யாருமே இல்லை. இன்னைக்கு தேவன் பாத்தீங்கன்னா சகோதர சகோதரிகளை நம்ம கொஞ்சம் பேர் இந்த இணையதளத்துல அங்க இணைஞ்சிருக்கோம். இவங்களை தவிர தேவன் இன்னைக்கு யாருக்குமே தெரியாம இருக்க ஒரு 14 பேருக்குள்ள 15 பேருக்குள்ள நம்ம இருக்கோம் அன்பான சகோதர சொல்லி. ஆனா நம்ம கூட இந்த ஒரு வந்திருந்தா நீங்க பாத்தீங்கன்னா நம்மளும் தடுப்பட்டிருக்கிறது. அதனாலதான் வேத வசனங்கள் நீதியின் சூரியன் மூலமாக கிடைக்கிற ஒரு விலையேறப்பட்ட வசனத்தை வச்சு நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு நாளும் ஒப்பிடப்பட்ட சகோதர சகோதரிகளே. அதனாலதான் இந்த ஒரு விஷயங்கள் நமக்குள்ள இந்த ஒரு உப்பின் தன்மையும் உப்பை போல நம்ம மாறணும். நமக்கு என்ன ஒரு அவசியமாக இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு உலகத்துல நன்மை செய்யறவங்க யாருமே இல்லை. அப்படி தேடினாலும் கண்டுபிடிக்க முடியறது இல்லை. நன்மை செய்கிறவர்களுக்கும் அந்த ஒப்பிடப்படுகிறவர்களுக்கும் நம்ம மாறணும். அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கிறதாக அப்போஸ்தலர் பவுல் கத்துக்கிறார். என்னன்னா எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10:25. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10:25 சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறது, எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். சகோதர சகோதரிகளே, அப்ப இந்த உப்பின் தன்மையை உப்பை போல நம்ம மாறணும். இந்த சபை கூடுதல் இது போல கிடைக்கும் சத்தியம் எப்பெல்லாம் கிடைக்கும் அப்பெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், கூடி வருவதற்கு ஒரு முயற்சிகளே நம்ம பார்க்கணும். ஆனா எல்லாரும் இந்த சபை கூடுதலுக்குள்ள வந்துடுறாங்களா, இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எல்லாரும் சரியா வந்துடுறாங்களா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா சகோதர சகோதரிகளே, நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா சிலர் விட்டு விடுக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் சிலர் நம்ம பார்க்கணும். அந்த சிலர் வகுப்பாடு குறிச்சுதான் இங்க அப்போஸ்தலர் அந்த எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல நம்ம பார்க்கணும். அந்த சிலர் வகுப்பாடுல என்ன பண்றாங்க, மெஜாரிட்டி விட்டுறாங்க அன்பான சகோதர சகோதரிகளே. ஆனா இந்த சபை கூடுதலுக்குள்ள ஒருத்தர் யாரெல்லாம் மிஸ் பண்றோமோ அவங்களுக்குள்ள உப்பின் தன்மையானது உப்பை போல மாறக்கூடிய தன்மையானது குறைஞ்சுக்கிட்டேதான் இருக்கு. நம்ம உப்பை போல சாரம் இருக்கவே முடியாது. இந்த சபை கூடுதல் நமக்குள்ள இருக்கக்கூடிய உப்பின் சாரம்
அது குறைஞ்சுக்கிட்டே வந்துடும். அன்பான சகோதர சகோதரிகளே, அதாவது ஒரு புத்தி சொல்லக்கூடிய வாய்ப்பும் உப்பின் தன்மைக்கு மாறக்கூடிய வாய்ப்பும் எங்க கிடைக்குன்னா இப்படி பரிசுத்தவான்கள் கூடுகிற அந்த வாய்ப்பு தான். அது நேரடியான கூடுகையா இருக்கலாம் அல்லது மறைமுகமான இணையதள கூடுகையா இருக்கலாம். வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் நீதியின் சூரியனோடு நம்ம திறந்து வச்சுக்கணும்னா நமக்குள்ள இருக்கிற தன்மை, அந்த தண்ணியானது வெளியாகி உப்பின் தன்மை நமக்கு அதிகமாக வரும். அந்த உப்பின் கரிப்பு அங்க இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். அந்த சாரம் வந்து அப்ப இந்த சாரம் அவசியம் நமக்கு வேணும்னா சகோதரர்களுடைய ஐக்கியம் ரொம்ப அவசியம். இதுல நம்ம குறைவுபட்டாலும் கண்டிப்பாக செய்ய முடியாது. இப்ப இந்த ஐக்கியத்துக்குள்ள வருவது ரொம்ப ஈஸியா வந்து முடியுமா அப்படின்னு நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா சகோதரர் சொல்லு, அது ரொம்ப கஷ்டம் தான். அதனால கர்த்தர் சொல்லிட்டாங்க, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் இருக்கணும், தன் சிலுவையை எடுக்கணும், அனுதினமும் பின்பற்றும். உலகத்தை பயன்படுத்த இந்த ஒரு விஷயத்த அந்த சீசன் நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். அந்த சபை கூடுதலை ரொம்ப சீக்கிரமா நம்ம என்ன பண்ண முடியும்னா இந்த சபை கூடுதலை நம்ம தக்க வச்சுக்க முடியும். இல்ல நான் உலகத்தை நான் ரொம்ப விட ஜாஸ்தியா போட்டேன், நான் எப்பவுமே அங்க இருக்கேன்னா ஈர்த்து போன தன்மையாகவே நம்ம மாறிடுவோம். உலகத்துக்குள்ளேயே இருந்தோம்னா உப்பின் தன்மை நீர்த்து போகணும், சாரம் இல்லாம போகணும். சபை கூடுதல் ரொம்ப அவசியம். அது ரொம்ப எளிமையானது கிடையாது, கஷ்டம்தான். எப்படி கஷ்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா சகோதர சகோதரிகளே, நம்ம என்ன பண்ணணும், நம்மை வெறுக்கணும், நம் சிலுவையை எடுக்கணும், அனுதினமும் வரணும். ஒவ்வொரு நாளும் தேவன் கண்விழிக்கும் போது நம்ம எங்கதான் இருந்தாங்க, இருக்காரு. இந்த உலகத்துலதான் சகோதர சகோதரிக்கு இருக்கக்கூடிய நம்ம நிறைய நேரங்கள் நாங்க செலவு பண்ணுவோம். ஆனா கிடைக்கக்கூடிய ஒரு மணி நேரத்துக்கு நம்ம வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுங்களா? இன்னைக்கு நம்ம இறங்குறது எல்லாரும் ஃப்ரீயா உட்காந்து இந்த சத்தியங்கள் கேட்டு கொண்டு கொடுக்குறோமா? ரொம்ப சீக்கிரம் வந்து நம்ம சேர்ந்துடலாம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அநேக கஷ்டத்தின் மத்தியில் இப்படிப்பட்ட ஒரு கூலி வர வேண்டியதாக இருக்கும். ஆனா இங்க வந்தா உப்பின் தன்மை நமக்கு வருவது நல்லாவே தெரிஞ்சிருந்தாலும் நம்மளால செய்ய முடியல. அதனால கர்த்தர் சொல்லிட்டாரு, எனக்கு ஒரு கன்ஃபியூஷனா இருக்க விரும்பணும்னா நம்ம என்ன பண்ணணும், உலகத்தை உப்பை கூட பயன்படுத்தி நிறைய பயன்படுத்தினா இந்த விஷயங்களை செய்ய முடியாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சொல்லலை அதான் தன்னுடைய வாழ்க்கை நடந்த ஒரு விஷயத்தை நம்ம சொல்றோம். அவர் எப்படி இந்த விஷயத்தை உப்பின் தன்மையை அவர் பயன்படுத்திக்கிட்டார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா வசனம் பார்க்கலாம். 2 Corinthians 2:14. 2 Corinthians 2:16 கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்திற்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன்? கேள்வி கேட்கிறார், எவன் தகுதியானவன்? இன்னைக்கு நம்ம தகுதியா இருக்கிறோமா? கெட்டு போகிறவர்களுக்கு நம்முடைய வாசனை மரண வாசனை தான். ஆனா ரட்சிக்கப்படுவதற்கு ஜனங்களுக்கு நம்ம எப்படி ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும். அப்போஸ்தலர் பவுல் அப்படிதான் இருந்தாங்க. அவருடைய உண்மை ஜனங்களுக்கு வாசனையாக இருந்தார், ஜீவ வாசனையாக இருந்தார். ஆனா சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் அவர் எப்படிதான் இருந்தாருன்னா மரணத்துக்கு ஏதுவான வாசனையா இருந்தார். நம்மளை எல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க, பைத்தியக்காரன் தான் சொல்லுவாங்க. என்ன எந்த நேரம் சமயங்கிறீங்க, பைபிள்ங்கிறீங்க, வசனங்கிறீங்க, போறேங்கிறீங்க வரைக்கும் சொல்லதான் செய்வாங்க. அவ்விதமாகத்தான் இருக்கும். இல்ல அதுக்கு நம்ம கிறிஸ்துவனுடைய சீசன் என்கிற அந்தஸ்தை நம்ம இழந்துடும். நமக்குள்ள உப்பின் தன்மை என்ன ஆகும், இந்த சாரம் ஏறவே ஏறாது அன்பான சகோதர சகோதரிகளே. அப்ப கெட்டு போவதுதான். ஆனா ஜீவனுக்கு ஏதாவது ரட்சிக்கப்படுவதற்கு அது சுகந்த வாசனையாக அங்க இருக்கும் சகோதர சூழலை. இந்த ஒரு சுகந்த வாசனை இருந்தாதான் பலிபீடத்துல நம்ம என்ன பண்ண முடியும், நம்முடைய பலியை அங்க தகனிக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையுடைய சீக்கிரமா முடியும். மக்கள் உப்பின் சார் ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுட்டே வரும். அதுக்கு என்ன பண்ணணும், சபை கூடுதல் ரொம்ப அவசியம். இப்படிப்பட்ட ஒரு உறவு ரொம்ப முக்கியம். ஆனா நம்ம ரொம்ப சிரமப்பட்டு செய்யறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அன்பான சகோதர சகோதரர்களே. அப்ப இதுக்குதான் நீங்க யோசிச்சு பார்க்கும்போது நம்ம பழைய காலத்துல ஒரு நிலம் பார்க்கணும். எலியாவுடைய காலத்துல என்ன பண்ண அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அநேக எலியா என்ன பண்ணணும், உத்தரவுப்படுத்தணும். அந்த பாகம் அந்த எசபேல் அம்மா என்ன பண்ணா எல்லாத்தையும் துப்பப்படுத்தணும். அதனாலதான் எலியா ஓடி போய் ஒளிஞ்சிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே அவங்க பயந்து இருந்தாங்க. அப்ப தேவன் வந்து எலியாட்ட கேட்டாரு, எலியா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அதுக்கு எலியா என்ன சொல்றாரு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பாவத்தின் தீர்க்கதரிசிக்கு எல்லாத்தையும் கொண்டு போட்டாங்க, அவங்கள ஒருத்தன் மீஞ்சு இருக்கிறேன், அந்த மோதல் ஒருத்தன் இருக்கிறேன், அதனால இங்க வந்து தப்பிச்சு ஒளிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அங்க போக எனக்கு பயமா இருக்கு சொன்னார். ஆனா அதுக்கு கர்த்தர் என்ன ஒரு பதில் சொன்னார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா வசனம் நம்ம சேர்க்கலாம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 19:18. 1 ராஜாக்கள் 19:18. ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். ஆனா அவன் மட்டும் சரியா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா தேவன் அந்த உபத்திரத்தின் மத்தியில கூட ஒரு 7000 பேர் தேவன் பாதுகாத்து வச்சிருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்.
நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த ஒரு காலகட்ட சாதாரணமான விஷயம் அந்த இசபேல் அம்மா எல்லாத்தையும் சாகடிச்சு, ஆனா அவர்களே மத்தியில போய் இருந்தாலும் தேவாயிருக்கு தேவனுடைய பார்வை. அதே போல இந்த உலகத்துல சொல்லுவோம், அநேக உபத்திரம் வரத்தான் செய்யும். அந்த ஆனால் நமக்கு அவசியம் தான், ஏன்னா நம்ம இருக்கப்படணும், ரொம்ப சீக்கிரம் தகனிக்கப்படணும் அப்படின்னு. ஆனா அவர்கள் மத்தியில தேவனுடைய பாதுகாப்பு பராமரிப்பு நமக்கு இருக்கு அப்படிங்கிறத இந்த ஒரு சம்பவத்துல வந்து கூட நம்ம பார்க்க சொல்வதில்லை. அதனால கர்த்தர் இயேசு விதமாக அங்க பேசுறாங்க. மார்க் 9:9. மார்க்கு 9:50. உப்பு நல்லது, ஆனால் அது உவர்பற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்குவீர்கள்? நீங்கள் உப்பின் தன்மை கொண்டிருங்கள், ஒருவரோடு ஒருவர் அமைதியுடன் வாழுங்கள். நாங்க உப்பு நல்லதுன்னு அதை சரியா பயன்படுத்தணும். அந்த தவறு பயன்படுத்திட்டோம்னா அந்த உப்பு போல மோசமான உண்மை இல்லை. அப்ப நமக்கு உப்பு நல்லதான், நாம் எப்படி இருக்கணும்னா உப்பை போல இருக்கணும். ஒருவேளை அந்த உப்புல இருக்க உழைப்பு தன்மை போயிடுச்சுன்னா மறுபடியும் என்ன பண்ண முடியாதாம், அதை சாரம் ஏற்றவே முடியாதாம். அதனாலதான் அன்பான சகோதர சகோதரர், நீங்கள் எப்பொழுதுமே உப்பின் தன்மையை உடையவர்களாக இருங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுவாங்க. அப்ப நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா சகோதர சகோதரிகளே, ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப நீங்க கடற்கரை அந்த உப்பு தயாரிக்கிற இடத்துக்கு பக்கமா நீங்க போனீங்கன்னு வச்சுங்களேன், இங்க போனாலே இந்த உப்பின் வார்த்தை நமக்கு வரும். அவருடைய தன்மையை அங்கிருந்து இடத்த நிறுத்தி வச்சிருக்கோம். அதே போல நாம் உப்பாக இருந்தோம்னா நம்ம சுத்தியில் என்ன இருக்கணுமா, அந்த உப்பின் வாசனை வீசும், அந்த உப்பின் சாரம் இருக்கணும். அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, கர்த்தர் இயேசு அபிதமாகத்தான் இருந்தார். அவர் சுத்தி இருக்கிற எல்லா இடத்துலையும் அந்த உப்பின் தன்மையை சுத்தி இருந்தவன் உணர்ந்தான். அதனாலதான் நிறைய பேர் சாட்சி கொடுத்தாங்க. அவருடைய வார்த்தையில் சாதாரணமானதா இல்ல. அன்பான சகோதர சகோதரர்களே, அப்ப நம்ம உப்பின் தன்மையோடு இருந்தா இருக்கிற போல அப்படி நீங்க பாத்தீங்கன்னா இப்பதான் ப்ராசஸே பண்றோம், உப்பின் தன்மையை வளரும். அப்ப எப்படி நம்ம யோசிச்சு பார்க்கணும், நம்ம இப்ப உலகத்துல இருந்து நம்மளுடைய விஷயம் தெரிஞ்சு வந்துடும். எப்பொழுது நீதியின் சூரியன் மேல நாம மேற்கொண்டுட்டே இருக்கணும். அந்த வேத வசனம் தியானிச்சுட்டே இருந்தாதான் நம்ம சாரம் மாற்றிட்டே இருக்கு. ஒருவேளை சாரத்தை குறைய விட்டுட்டோம்னா மறுபடியும் அந்த சாரத்தை ஏற்றுவது என்பது இயலாத காரியம் என்பது இங்க வேதாகம் சொல்லியிருந்தது. அது பிரயோஜனம் வீதியில் கொட்டப்படுகிறதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அன்புக்குரிய சகோதரர் சொல்லி அதே போல இந்த ஒரு உப்பை இன்னொரு விஷயத்தை கூட பயன்படுத்துவோம் அப்படின்னா நீங்க வசனம் வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 9:45. நியாயாதிபதிகள் 9:45. அபிமெலேக்கு அந்நாள் முழுவதும் பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ணி பட்டணத்தை பிடித்து அதிலிருந்த ஜனங்களை கொன்று பட்டணத்தை இடித்து விட்டு அதில் உப்பு விதைத்தான். சகோதர சொல்லி நியாயாதிபதிகள் ஒரு சம்பவம். ஒரு அபிமெலேக்கு என்ன பண்ணுவோம், பட்டணத்தை பிடிச்சிட்டு அழிச்சிட்டு அது என்ன பண்ண உப்பு தூக்கிட்டு போயிருக்காங்க. எதுக்கு உப்பு போடுறாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அண்ணாங்க உப்பு விதைக்கப்பட்ட இடத்துல வேற எந்த பொருளுமே வேற எந்த வெள்ளாமையும் செய்யவே முடியாது. அதே போல நீங்க இஸ்ரேல கூட கிபி 20 தீர்த்தராய் என்ன பண்ணாங்க, பட்டய திறக்கல வேண்டியது உப்பை கூட்டு யானை வச்சு உப்பு போயிட்டாரு. கிட்டத்தட்ட அது ரெட்டிப்பான அந்த தண்டனை அனுபவிக்கிற வரைக்கும் அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த தேசம் அது மறுபடியும் ஒரு பழைய தன்மைக்கு வருவதற்கு எவ்வளவு வருஷங்கள் ஆச்சு கிட்டத்தட்ட அந்த வருஷங்களை எனக்கு சரியா தெரியல. அப்படி ஒரு வெட்டிப்பான ஒரு தண்டனைக்குரிய ஒரு காரணமாக இஸ்ரேல் மாறுச்சு. அப்ப இந்த உப்பு எந்த இடத்துல நிறைய இருந்தோ ஒரு பூமியில போடுறதுனா அது பண்றது, ஏன்னா இடத்துல கெட்டு போக முடியும். அது மறுபடியும் அந்த உப்பின் தன்மை மாற்றம் அந்த இடத்துல இருக்கும். அது மாறுவதற்கு அநேக நாட்கள் ஆகும். அதனால நீங்க கடற்கரை ஓரத்துல உப்பு பயன்படுத்துற இடத்துல உற்பத்தி ஆகிற இடத்துல நீங்க போய் கவனிச்சு பாத்தீங்கன்னா உப்பு மாற்றம் விளைவிக்க முடியும், வேற எந்த பொருளும் விளைவிக்கவே முடியாது. அப்ப இதுல இருந்து நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த உப்பின் தன்மை நமக்குள்ள இருந்துச்சுன்னா அன்பான சகோதரர்களே, நம்ம உப்பின் தன்மை நிறைந்தவர்களாக சாரம் நிறைந்தவர்களாக இருந்தோம்னா நமக்குள்ள என்ன உலக விஷயங்கள் எடுத்து வருவதற்கு சாத்தியமே இல்லை. எப்படி உப்பு வர அந்த தன்மை தான் இருக்கு அப்படியே, வேற எதையுமே வழங்க விடாது. அதே போல நம்ம உப்பாக இருந்தோம், உப்பின் சாரம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா அன்பான சகோதர சகோதரர்களே, உலக விஷயங்கள் நமக்கு நுழைவுக்கு கூட என்ன பண்ண முடியாது, வெளியே வரவே முடியாது. ஆனா இன்னைக்கு நமக்குள்ள உலக விஷயங்கள் வெளியில வருதா இல்லைங்க? அதுல என்ன காரணம், உப்பின் சாரம் நமக்குள்ள கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அப்ப நீங்க உலகத்தை உப்பை போல பயன்படுத்தாவிட்டால், அதனால கருத்து சொன்னாங்க, நீங்கள் உலகத்துக்கு உப்பாக இருக்கிறீர்கள். உலகத்தை நம்ம எப்படி பயன்படுத்த சொல்லி தராங்க. அளவோடு பயன்படுத்த விட்டுடமா உலக விஷயங்கள் நமக்கு முளைச்சோம், உப்பின் சாரம் குறைஞ்சவர்களாக மாறிடும். உலக விஷயங்கள் தலையெடுக்க ஆரம்பிச்சுன்னா மறுபடியும் என்ன பண்ண முடியாது. அதை சாரம் ஏற்றுவது என்கிறதை ரொம்ப கூடாத காரியமாக அங்க போயிடும். அன்பான சொல்லுவது இவ்விதமாக யார் உலகத்துல இருந்து பிரிச்சு உப்பின் சாரத்தோடே இருக்கிறாங்களோ அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13:43.
மத்தேயு 13:43 அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். பாருங்க, அந்த சூரிய வெளிச்சம் மேல பட்டு நம்ம உப்பா மாறிடும் அப்படின்னா அவருடைய ராஜ்யத்துல நாமும் அதே சூரியனை போல பிரகாசம். நம்மளோட கர்த்தர் இயேசு எவ்விதமாக பிரகாசிச்சாரோ அதே போல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிரகாசம் நிறைந்ததாகவே இல்ல. ஒரு விஷயத்தை எனக்கு வளர ஆரம்பிச்சுட்டேன், வளர விட்டுட்டோம், உப்பின் சாரம் குறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா பெரிய சகோதரர்களே இன்னொரு விஷயம் நமக்கு கிடைச்சது. என்ன விஷயம் பாத்தீங்கன்னா சகோதரர் ஆதியார் 19:26 பார்த்து லோத்தின் மனைவி அவங்க என்ன ஆயிட்டாங்க, பின்னிட்டு பார்த்து உப்பு. அப்ப இங்க என்னன்னா அதை பயன்படுத்தவே அப்படியே விஷயத்தெல்லாம் நம்ம பார்ப்போம். அப்ப இந்த உலக விஷயத்துக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா கடலுக்குள்ள போயிட்டீங்கன்னா இந்த உப்பு நிறைய இருக்குது. அந்த கடல் தண்ணி ஃபுல்லா உப்பு தான். அதை எடுத்து என்ன பண்ண முடியாது, எதுக்குமே உபயோகப்படுத்த முடியாது. ஆனா அதே கடல் தண்ணி நீங்க பாத்தி கட்டி சூரிய வெளிச்சத்துல விட்டுட்டீங்கன்னா அருமையாக பயன்படுத்தக்கூடிய உட்பாக மாறிடுது. ஆனா நீ மறுபடியும் கடற்கரை காத்துட்டீங்கன்னா இந்த லோத்தின் மனைவி போலதான் உலகத்துக்குள்ள நம்ம கலந்துட்டோம்னா அது பயன்படுத்தப்பட முடியாத ஒரு உப்பின் தன்மையை நம்ம பெற்றவர்களாக போயிடும் சகோதரர்கள். அதனால ஆலோசனை கொடுக்குறாங்க. வசனம் வாசிக்கலாம். கொலைசியர் 4:5. கொலைசியர் 4:5 புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். சிஸ்டர் நான் முன்னாடியே பார்த்துட்டோம். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த சூழ்நிலை விட்டு அவங்க போயிடுறது. அதனாலதான் புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக இன்னைக்கு நம்ம சுத்தி வெளியே இருக்கிற எல்லாருமே இந்த வாய்ப்பு வெளியே இருக்க எல்லாருமே நம்ம புறம்பு அவர்களுக்கு முன்பாக நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப ஞானமா நடந்து மாறி காலத்தில் கோடை காலத்தில் சாரி ஓய்வு நாட்கள் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய பயன்படுத்திக்கணும். இந்த நாட்களை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா உப்பின் தன்மை கட்டோச்சு முடியும். அதாவது கொலைசியில போல அடுத்ததாக எழுதுற 4:6 அவனவனுக்கு இன்னினபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரம் ஏறினதுமாய் இருப்பதாக. எந்தெந்த சூழ்நிலை எப்படி நடத்தணும் அப்படிங்கிற விஷயத்துல எப்படி இருக்கணுமா, தேவனுடைய வசனம் நமக்குள்ள எப்பொழுதுமே கிருபை பொருந்தினதாகவும் சாரம் ஏறினதாகவும் நம்ம கத்து வச்சிருக்கிற விஷயம் எப்பொழுதுமே உப்பின் தன்மையோட அந்த உப்பின் சாரம் நிறைஞ்சதாகவே இருந்தா தான் இந்த காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்திருக்கோம். அப்படி இல்லைன்னா அன்பான சகோதரர்களே அந்த உலகத்துல கலந்து அந்த கடல்ல இருந்து மறுபடியும் பிரயோஜனம் நம்ம மாறிடுவோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப இந்த பயன்படுத்தப்பட்ட இந்த உப்பின் சாரம் நிறைந்ததாக இருக்கக்கூடிய நம்மளை பயன்படுத்தி தேவன் என்ன செய்ய போறாரு அப்படின்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா 1000 வருட அரசாட்சியில் 1000 வருட அரசாட்சியில் அன்பான சகோதரர்களே இங்க எளிய வந்து ஒரு அற்புதம் செய்வார். ஒரு குடிக்க முடியாத தண்ணீரை அதை குடிக்க வைக்கிறதற்காக என்ன பண்ணுவார்னா ஒரு புது தோண்டி கொண்டு வந்து அந்த போட்டு அந்த தண்ணீரை கலக்கும் போது அந்த தண்ணீரானது மதுரமான தண்ணீராக அந்த இல்ல அந்த புது தோண்டிக்கு அந்த குப்பை வந்ததுனால அப்ப 1000 வருஷ அரசாட்சியில ஒரு புதிய சிருஷ்டிகளாக இருந்து நம்ம கிறிஸ்துவின் சபையா மாறினதுக்கு அப்புறம் அந்த கடல் தண்ணி எப்படி குடிக்க முடியாத உலகத்து ஜனங்கள் இன்னைக்கு எப்படி இந்த ஒரு பரவத்துக்கு தகுதியானவர்களாக இருக்கிறாங்க அவங்களை எப்படி தகுதிப்படுத்த முடியும்னா இந்த புது தோண்டியை வச்சுதான். அப்ப இந்த திருச்சபையை வச்சுதான் தேவன் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா 1000 வருஷ அரசாட்சியில செய்யப்படுறாரு அப்படிங்கிறது இந்த ஒரு சமூகத்துல இருந்து மிகப்பெரிய பாடம். இது கூட இன்னொரு நாட்கள் வாய்ப்பு இருந்தா நம்ம இந்த விஷயம் மட்டும் நம்ம இப்ப இவ்விதமாக இந்த ஒரு உப்பின் தன்மை நிறைந்தவர்களாக இருந்து அந்த புது தோண்டியை பயன்படுத்தி 1000 வருஷ அரசாட்சியில தேவன் என்ன செய்ய போறாரு அப்படின்னா எல்லா ஜனங்களுடைய கண்ணீரை வச்சு எப்படி பயன்படுத்த முடியாத இருக்குதோ அந்த கடல் அதை என்ன பண்ண ஒரு பயன்பாட்டுல கொண்டு வந்து எல்லாருடைய கண்களை தண்ணீரை தொடச்சிட்டு இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டம் எல்லாத்தையும் போக்கிட்டு பழைய சீருக்கு கொண்டு வந்துவார். எல்லா ஜனங்களும் முந்தினவைகள் ஒளிந்து போயினா என்று விளம்ப கேட்டு அங்க ஒரு தேவன் எதிர்பார்த்து தெய்வ பக்தியுள்ள சந்ததியாக எல்லா ஜனங்களும் மாறக்கூடிய வாய்ப்பு இந்த புது தோட்டியை பயன்படுத்தி தேவன் என்ன செய்யப்படுறாங்க உப்பை பயன்படுத்தி செஞ்சிருவார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சொல்லு அதனாலதான் வெளிப்படுத்தல விதமாக வசனம் வாசிக்கணும். வெளிப்படுத்தல் 1:3 வெளிப்படுத்தல் 1:3 இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் வாக்கியவான்கள், காலம் சமீபமாய் இருக்கிறது. சகோதர சொல்லுற காலம் ரொம்ப பக்கமா இருக்கு. இவ்வளவு நேரம் நம்ம பார்க்கணும் பார்த்தீங்களா, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் எழுதியிருக்கிறவை கை கொள்ளுகிறவனும் வாக்கியம்.
அங்க நீங்க கவனிச்சு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரி, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுக்கு. சாரி, இதை ஒவ்வொரு விஷயமா அங்க சொல்லிட்டு வரும். அப்போ இங்க நீ கவனிச்சு பார்க்கும்போது ஒரு பாக்கியம் லிஸ்ட் இருக்கு. இப்ப நம்ம முப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம தியானிக்கும் நிறைய விஷயங்கள் பார்க்கிறோம். இதை யார் நம்மளுடைய வாழ்க்கையில கைக்குள்ள ஆரம்பிக்கணும்? அவர்கள் தான் வாழ்க்கை. அந்த பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களாக நம்ம மாற முடியும் என்பதுக்குரிய சகோதரர்கள். அதாவது அந்த ஒரு குணலட்சணத்தை சொல்லிட்டு, நீதியின் மேல் பசிதாகமாக இருக்கணும், ஆவியில் எளிமையா இருக்கணும், சாந்த குணமுள்ளவர்களாக இருக்கணும், இரக்கம் உள்ளவர்களாக இருக்கணும், துயரப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். இவர்களால் சொல்லிட்டு அடுத்த பேர் நமக்கு என்ன சொல்லிட்டா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்காக. அப்ப இன்னைக்கு தேவன் ஒரு உப்பான மாறுவதற்காக, இந்த உப்பின் தன்மை நிறைந்தவராக இருக்கிறதற்காக தான் நமக்கு மாறி இருக்கு. உலகத்திலிருந்து நமக்கு பிடிச்சிருக்கும். அப்ப நம்ம உலகத்தை எவ்விதமாக செய்யாமல் எவ்விதமாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு கர்த்தர் இயேசு அருமையான சொல்லிட்டார், உப்பை வச்சு. அப்ப இன்னைக்கு ஒரு உன்னதமான சத்தியத்தை கேட்டு ஒரு கிறிஸ்துவனுடைய பின்னடியாராக மாறி அப்படி திருச்சபை வகுப்பாளராக மாறி அழைக்கப்பட்டிருக்கிற நம்ம, உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிற நம்ம, மறுபடியும் தேவன் நம்ம கொடுத்திருக்கிற அந்த கிருபையான தருணங்களை பயன்படுத்தி அழைக்கப்பட்ட நிலைமையிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமையை பிடிச்சு அதை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா, சகோதர சகோதரிகள், உப்பை போல நம்ம உலகத்தை பயன்படுத்தி, உப்பு எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்துறோமோ அந்த அளவுக்கு தான் அது ருசி தரதா. அதிகமா போனாலும் பிரயோஜனம் இல்லை, விட்டாலும் சாப்பிட முடியாது அப்படிங்கிறத பார்க்கணும். இன்னைக்கு இந்த ஒரு கிறிஸ்துவின் பின்னடியாராக ஸ்ரீஷர்களாக அழைக்கப்பட்டிருக்கணும் நம்ம, உலகத்தை எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கணும், எந்த அளவுக்கு உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறதை உப்பை வச்சு சொல்றேன். உப்பை போலதான் உலகத்துல இருக்க விஷயங்களை எடுத்து உலகத்தையும் சமத்தே வச்சுக்கலாம், வைக்காம இருக்கணும்னு சொல்றது உபதேசம் இல்ல. அப்படி இருக்கணும்னு நினைச்சா நம்ம மறிச்சுதான் போகணும். அதல்ல, உலகம் நமக்கு அவசியம் தான். அதை பயன்படுத்துகிற விதம் எப்படி அப்படிங்கிறது தான் கர்த்தர் இயேசு சொல்றார். அப்ப இந்த ஒரு நீங்க உலகத்தை இவ்விதமாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா, உப்பை போல பயன்படுத்திட்டீங்கன்னா, நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாந்த குணத்தை கத்துக்கலாம், எளிமை இருக்கலாம், இரக்கமுள்ளவர்களாக இருக்கலாம். சகோதர சொல்லி அப்ப தக்க வச்சுக்க, உலகத்தை பயன்படுத்துகிற விதம் எவ்விதமானதுன்னா உப்பை போலதான் எடுத்துக்கணும். ஆனா நம்மளுடைய வாழ்க்கை முறையை பின்னாடி திரும்பி பார்த்துட்டோம்னா, நமக்குள்ள உப்பின் தன்மை கிடையாது. உலகத்தை நிறைய சாப்பிடுறது, உப்பதான் சாப்பிடுறது, ரொம்ப கரிச்சு. ஆனா கிறிஸ்துவுக்காகவும் தேவனுக்காகவும் அந்த புது சிருஷ்டியின் வளர்ச்சிக்காக கொடுக்குற நேரம் உப்பை போல கொஞ்சமா இருக்கு. இந்த ப்ராசஸ மாற்றணும். உலகத்தை கொஞ்சமா எடுத்துட்டு அந்த நீதியின் சூரியனோட வைக்க ஐக்கியத்தை அதிகமாக பயன்படுத்திட்டோம்னா, மாத்திட்டோம்னா, நமக்குள்ள என்ன ஆயிரும் நீங்க பாத்தீங்கன்னா, உப்பின் சாரம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும். யாரோட அப்படிப்பட்டவர்களாக தன்னுடைய உணவை பயன்படுத்தி வளர்ச்சி அதிகப்படுத்துறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையும் அவங்களுடைய வார்த்தையும் எவ்விதமாக இருக்குமா, கிறிஸ்துவை போலவே இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர் பவுல் எழுதுறார். வசன வாசிக்கலாம். கொலோசியர் 4:6. கொலோசியர் 4:6. அவனவனுக்கு இன்னினபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. அன்பான சகோதர சகோதரிகளே, உப்பின் தன்மை நமக்கு அதிகமாக இருக்கும். அந்த சாரத்தை பெற்றுக்கொண்டவர்களாக நம்ம இருக்கணும். நமக்குள்ள இருக்கிற உலக விஷயங்கள் வெளியாக அந்த தண்ணியான அப்படியே வைப்ரேஷன் ஆகி மேல போயிட்டே இருக்கும். அப்பதான் உப்பின் சாரம் நமக்குள்ள ஏறும். உலக விஷயம் நம்ம விட்டு மூலமாக வெளியில் போயிட்டே இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்? சபை கூடிகளும் வேத வசன தியானிப்பும் இந்த ஐக்கியம் ரொம்ப அவசியம். இதுக்கு நேரத்தை நம்ம குறைச்சிட்டோம்னா உப்பு டீப் போயிடும். நீங்க தண்ணிகளை போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன மறுபடியும் அது உப்பின் தன்மையா மாத்துறது ரொம்ப சிரமம். அன்பான சகோதர சகோதரிகளே, அதனாலதான் இங்க அப்போஸ்தலன் பவுல் நமக்கு அருமையான ஒரு ஆலோசனை சொல்றாரு. நம்ம எப்பொழுதுமே எந்த விஷயத்தை கேட்டாலும் உத்தரவு சொல்றதுக்கு கிருபை பொருந்தின அவருடைய வசனங்கள் கிருபையாகவும் உப்பால் சாரம் நிறைந்ததாகவும். நீங்க உப்பு ஒரு சின்ன துணிதான் இருக்கும், அதை எடுத்து நீங்க நாங்கள் வச்சு பாருங்க, அதனுடைய தன்மை குறையாம இருக்கும். அது போல நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய நம்ம கத்துக்கிட்டு இருக்கிற சத்தியங்கள் நமக்கு கூட எப்பவுமே அப்படி இருக்கணும். நம்மளுடைய பேச்சு ஒருத்தட்ட போச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம பேசணும்னு வச்சுங்களேன், அது உப்பை கூட போய் அவங்க டச் பண்ணணும். இது மாதிரி யாருமே பேசுறீங்க, கர்த்தர் சொன்னாரா இல்லைங்களா? இவரை போல யாரும் முடியல, பேசி நான் கேட்டதே இல்லை சொன்னான். ஆனா இன்னைக்கு நம்மளை குறிச்சு இவரை மாதிரி அப்படி இல்லை. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப நம்முடைய வார்த்தைகள் கிருபை நிறைந்ததாகவும் உப்பை போல சார்ந்ததாகவும் இருக்கும். நாம இருக்கிற இடம் எப்படி இருக்கணும்? இந்த உப்பின் தன்மை நிறைந்ததாக இருக்கும். இந்த இடத்துல உலக விஷயங்கள் மறைக்கிறதுக்கு எந்த வகையான சாத்தியக்கூறுகள் எல்லாருமே இருக்கணும்.
அந்த வாழ்க்கை உப்பால் சாரமில்லாத இருக்கும் சொல்லு. அந்த சாரத்தன்மை குறைச்சிட்டோம், எந்த பிரயோஜனமே இல்லாத ஒரு விஷயமாக போகும். இது நமக்கேற்ற ஒரு காலகட்டத்தை நமக்கேற்ற ஒரு தருணமாக அங்க இருக்கிறத நம்ம பார்க்க சொல்லுவது சொல்லு. அப்ப பரலோக ராஜ்யம் அவர்கள் மீது அப்படிங்கிற ஒரு பட்டியலுக்கு நீங்க மாறணும்னா உப்பின் தன்மையை உடையவர்களாக இருந்து உலகத்தை உப்பை போல பயன்படுத்தி நமக்குள்ள இருக்கக்கூடிய உப்பின் தன்மையும் அந்த சாரத்தையும் அதிகரிக்க நம்ம முயற்சி. அன்பான சகோதரர்களே, அதுக்கு என்ன ரொம்ப அவசியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சொல்லிட்டாங்க கர்த்தர் இயேசு யோவான் 15:17 நம்ம முன்னாடியே வாசிச்சிருக்கோம், நாம் ஒருவரின் ஒருவர் அன்பா இருக்கும். அதனாலதான் இந்த விஷயத்தை நம்ம சொல்லுது. அப்ப கிறிஸ்துவனுடைய ஐக்கிய உப்பின் தன்மை எங்கெல்லாம் இருக்கிறாங்க அவங்களோட நம்ம உறவு அறியப்படுத்தி கொண்டோம்னா, அவர்களோட இசைஞ்சு எடுத்துட்டோம்னா நம்மளால என்ன பண்ண முடியும் பாத்தீங்கன்னா, உப்பு இடத்துல நிறைய இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், எல்லாத்துல உலக விஷயம் நிறையவே இல்லை. அப்ப இப்படிப்பட்ட உப்பின் தன்மைக்கு அழைக்கப்பட்டிருக்கிற அவங்களோட இந்த ஐக்கியம் அதிகமாக இருக்கும். நம்ம சேர்ந்துட்டோம்னா அன்பான சகோதர சகோதரிகளை இந்த உப்பின் சாரத்தை குறையாம நம்ம பாதுகாத்துக் கொள்ளணும். உலகத்தை உப்பை போல பயன்படுத்தி தேவன் நமக்கு வச்சிருக்க அந்த உப்பின் சாரத்தை குறைக்க விடாமல் எப்பொழுதுமே கிருபை பொருந்தின வசனத்தையும் உப்பாக சார்ந்திருக்கிற அந்த வார்த்தைகளுமே நம்ம பேசுறதற்கு நம்ம இந்த ஒரு தருணத்துல நம்ம முயற்சி பண்ணலாம். அப்படி நம்ம பண்ணணும்னா பரலோக ராஜ்யம் நம்மளுடைய. அப்படி இல்லைன்னா அன்பான சகோதர சகோதரி உங்கள் சிந்தனைக்கு நம்ம அவர் பொறுமையோடு கேட்டதை யாரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. சகோதரருக்கு நன்றி. கிறிஸ்துக்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கூட நம்முடைய அன்பு சகோதரர் மத்தியில நம்ம பேசின இந்த உப்பு அப்படின்ற ஒரு டாபிக், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கங்கள்ல இப்ப நம்ம தொடர் வேதாமப்பா நம்ம பார்த்துட்டு கூடிய இந்த காரியங்கள்ல உப்பை குறித்து அவர் சொன்ன ஒரு காரியம் ஒரே ஒரு வார்த்தை தான், ஒரே ஒரு வரி தான், நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த ஒரு வார்த்தைக்குள்ளாக எவ்வளவு ஒரு ஆழமான சத்தியங்கள் இருக்குங்கிறத இன்னைக்கு நம்ம சகோதரர் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு சில காரியங்களை நீங்கள் இந்த பாடத்தில் நீங்கள் சகோதரர் ரொம்ப அழகாக அதை கோடிட்டு காமிச்சாங்க. நம்மெல்லாம் எங்கே தான் இருக்கிறோம் அப்படின்னா உலகத்தில் தான் இருக்கிறோம். அந்த உலகத்திலிருந்து நம்ம வெளியே வந்து கிறிஸ்துவனுடைய அந்த சாயலை பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம எவ்வளவு உபத்திரவங்களையும் எவ்வளவு பாடுகளையும் நம்ம பட்டு அப்படி ஜொலிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு காரியமாக தேவன் நமக்குள்ளாக நடத்திட்டு இருக்கிறார். எப்படி உப்பு ப்ராசஸ் எப்படி பண்ணுறாங்கன்னு சகோதர ஆரம்பத்தை சொன்னார் இல்லையா, கடல் தண்ணியை அப்படியே ஒரு பாத்தி கட்டி கடல்லேருந்து வெளியே எடுக்கணும். கடலுக்குள்ளேயே இருந்தால் அந்த தண்ணி உப்பாகாது. அப்போ கடல்லேருந்து வெளியே எடுக்கணும். வெளியே எடுத்து தனியாக வச்சு சூரிய வெளிச்சம் படணும். அது ஒரு குறிப்பிட்ட காலம் சூரிய வெளிச்சம் படும்பொழுது அந்த சூரிய வெப்பத்தில் அங்கே உப்பாக உருவாகுது. ஆனால் எடுத்தோடனே பயன்பாட்டுக்கு ஏற்படுத்த முடியாது. உப்பை அது நிறைய அசுத்தத்தோடு இருக்குது. அப்போ அதை என்ன பண்ணணும், சுத்திகரிக்க வேண்டியது இருக்குது இல்லையா. அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த அசுத்தங்கள் எல்லாம் நீக்கி சுத்திகரிக்கப்பட்டு அதை அது நல்லா சாரமேற்றி என்ன பண்ணுறோன்னா ஒரு பயன்பாட்டுக்கு வரும். அப்படி பயன்பாட்டுக்கு வரும்போதும் அந்த உப்பு நல்ல விஷயங்கள் தான், ஆனால் அதை அளவு கடந்து பயன்படுத்த முடியாத அளவுக்கு அது கரெக்டாக அப்படி ஒரு அளவு தான். உப்பு எதுக்கு அடையாளமாக இருக்குன்னா சபை திருச்சபையின் பிள்ளைகளுக்கு அடையாளமாக இருக்குது. நம்ம உலகத்திலேருந்து தேவன் நம்மளை ரொம்ப அருமையாக பிரித்து எடுத்து கிறிஸ்துவனுடைய சத்தியத்தை கொடுத்து இந்த சத்தியத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதன்படி வாழ முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். கட்டாயமாக ஒரு நாள் நம்முடைய இலக்கை நம்ம அடைவோம். இவ்வளவு பாடுகள் இவ்வளவு உபத்திரவங்கள் எல்லாம் நம்ம வீணாய் பட்டு போகாதபடிக்கு நம்ம ஒரு ஒரு ஸ்டஃபோடு இருக்கணும். சத்தியத்தை படித்த நாம எல்லாரும் ஒரு சத்தியவான்களாக நம்ம இருக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம்ம அனைவருக்கும் இருக்குது. அன்பான சகோதரர்களே, இப்போ நம்ம நீதிமான்களாக இந்த பூமியில் நம்ம வெறுமனே நம்ம நீதிமான்களாக இல்லாமல் நீதிமான்களுக்கு அடுத்த நிலைமையாக இருக்கக்கூடிய அந்த பரிசுத்தவான் நிலைமையை நம்ம அடைய வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்குது. அதற்காக இந்த இது போன்ற சத்திய பாடங்கள் அதுக்கு நமக்கு பேருதவியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அருமையான ஒரு பாடத்தை நம்ம மத்தியில் பருவத்தை நம்முடைய அன்பு சகோதரர் ராயப்பன் அவர்களுக்கு நம் அனைவரும் சார்பாக நம் நன்றிகளை சகோதரருக்கு நம்ம தெரிவித்துக் கொள்வோம். தூது கொடுத்த இந்த ஒரு சகோதரருக்கு தொடர்ந்து அவருடைய ஊழியர்கள் கிறிஸ்துக்களாக விட்டு சிறக்க அவருக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ள முடியாது உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த நாள் கூட இந்த ஒரு உன்னதமான சத்திய பாடத்தை வெளிப்படுத்தின நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் ஆயிரம் தூய்சோசனங்கள் நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த ஒரு கூட்டத்தினுடைய நிறைவு பகுதிக்கு நம்ம வந்திருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, வருகின்ற வெள்ளிக்கிழமை இதனுடைய தொடர்ச்சி அடுத்த வகுப்பை நம்ம பார்க்குறோம். வெள்ளிக்கிழமை இந்த மலை பிரசங்கத்தினுடைய தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய காரியம் தலைப்பு வெளிச்சம்.
வெளிச்சத்தை குறித்து நம்ம பார்க்கணும். நீங்கள் பூமிக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? எப்படி நம்ம வெளிச்சமாக இருக்க போகிறோம், எந்த மாதிரியான விஷயங்கள் நமக்குள்ளாக இருக்குன்றதை நம்ம வந்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாடமாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாடமாக அமையும் என்று நம்ம விசுவாசிக்கிறோம். இந்த ஒரு கூடிய நிறைவாக நமது மத்தியில் இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு சகோதரர் ரஜினி அவர்கள் ஜெபம் செய்யும்படியாக சகோதரி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஜெபம் செய்வோம். எங்கள் மகா உன்னதங்களில் வீட்டிலிருந்து இந்த பூமியின் மனுமக்கள் எங்களை கனிவுடன் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த இணையதளத்தின் வாயிலாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் இணைத்து உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே இன்னும் அதிகமான பிரகாசமான சத்தியங்களை நீ கொடுத்து வருகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இவ்வளவு நேரம் எங்களோடு உம்முடைய பரிசுத்த ஆவியின் மூலமாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய சத்தியத்தை பகிர்ந்து, தகப்பனே, இன்னும் அதிகமாக கிறிஸ்துவுக்குள்ளான ஓட்டத்தில் ஓடுவதற்கு, அவருடைய அடிச்சுவடையை பின்பற்றி நடப்பதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் தகுதிப்படுத்த இந்த ஒரு வாய்ப்பை நீ ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஆயிரம் துதி ஸ்தோத்திரங்கள் நன்றிகளையும் நாங்கள் ஏறெடுத்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் கூட தகப்பனை விசேஷமாக நாங்கள் கேட்ட இந்த சத்தியத்தின் பிரகாரமாக நடப்பதற்கு தேவன் தாமே உடைய பரிசுத்த ஆவியை அளவில்லாமல் தந்து எங்களை சகல சத்தியத்துக்குள் கெஞ்சி பாடுகிறோம். இந்த கேட்ட இந்த உப்பின் சாரமானது தகப்பனை எங்களுடைய வாழ்க்கையில இருக்க, தகப்பனை இந்த உப்புக்கு அடையாளமா இருக்கக்கூடிய எங்களையும் கூட தேவன் தாமே உலக தோற்றத்துக்கு முன்னமே நீ அழைத்திருக்கிறீர், முன்குறித்திருக்கிறீர், தெரிந்தெடுத்திருக்கிறீர். தகப்பனே, எங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் நாங்கள் உணர்ந்தவர்களாக இன்னும் அதிகமாக இந்த சத்திய வெளிச்சத்திலே நாங்கள் தொடர்ந்து ஓடி மரண பரியந்தம் ஒருவருக்கு மட்டுமே கீழ்ப்படிந்து நடப்ப நீர் பரிசுத்தாவியை தந்து அளவில்லாமல் வாழ்த்து கெஞ்சி மாடுகிறோம். இந்த நிலையத்தில் இணைந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரர்களையும் தேவன் தாமே நீர் ஆசீர்வதிக்க நம்ம கெஞ்சி மாடுகிறோம். சத்தியத்துவத்தை கொடுத்த நம்முடைய குமாரனை கொடுத்த தகப்பனை நீர் ஆசீர்வதித்து இன்னும் வரக்கூடிய காலங்களையும் கூட இன்னும் அதிகமாக பயன்படுத்த கெஞ்சி மாடுகிறோம். இன்னும் தொடர்ந்து நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த சத்தியத்திலே நாங்கள் அதிகமாக நாங்கள் இன்னும் வளர்வதற்கு உம்முடைய பரிசுத்த ஆவியை தந்து வழிநடத்தும்படியாக இந்த ஒரு தாழ்மையான விண்ணப்பத்தை எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கெஞ்சி மாடுகிறோம். எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.